நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இக்காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சபையிலே வைத்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது இந்த ஆராதனை வேளையிலே உடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், இந்த திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். உடைய திருவார்த்தையை கேட்டு இன்னும் அதிகமாய் நாங்கள் மனம் திரும்பி உமக்குள்ளே இன்னும் அதிகமாய் ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கலும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். முதலாவதாக பாடல் எண் 61 நாம் பாடுவோம். நல்லவர் இயேசு நம் வாழ்வில் நல்கிய எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியால் பாடிடுவோம் என்ற இந்த பாடலை எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம நன்றியுள்ளத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. மித்ருக்களான பலர் நன்றி இழந்தே சத்ருக்களாயினரே. மித்ருக்களான பலர் நன்றி இழந்தே சத்ருக்களாயினரே.
சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம். ஆஹா, சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. ஆஹா, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திருவாக்கம் இதனை அவனியோர் கழிப்பீர். அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. ஆஹா, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே. ஆஹா, சியோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. ஆஹா, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அல்லேலூயா. இரண்டாவதாக 709வது பாடலை நாம் பாடுவோம். 709 709. நமது தலைவன் இயேசுராஜன் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை எவ்வளவு இன்பமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை அறிந்திருப்போம். அந்த மகிழ்ச்சியையும் அந்த ஆனந்தத்தையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த பாடலை எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன்.
அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது பாடினது போலவே இயேசு எப்பொழுதுமே நல்ல ஒரு மேய்ப்பராகவே நம் வாழ்விலிருந்து நம்மை நடத்தி வருகிற நம்ம அன்பின் ஆண்டவர். இந்த பாடல் அடுத்ததாக, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை. அவரின் மேய்ப்பராக இருக்க எனக்கு ஒரு குறையுமே இல்லை என்பது தான் உண்மையான உண்மை. அந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை என்ற அந்த பாடலை பாடும். மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கனும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீரும் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீரும் மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கனும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. ஆத்துமா தேற்றுகின்றீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். ஆத்துமா தேற்றுகின்றீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். நான் ஏன் கலங்கனும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை.
என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்திருந்து நமக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல மேய்ப்பராய், நம் நல்ல ஆயனாய், நம் கூட குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கையை அளிக்கின்ற நல்ல தகப்பனாய் நம்மளோடு எப்பொழுதும் நடத்தி வருகிற நம்முடைய ஆண்டவரை எல்லோரும் சேர்ந்து ஏகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம் நன்றி உள்ளத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மை செய்கிறதாகவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களே நன்றி. சர்வ வல்லவரை நாங்கள் சொந்தமாக கொண்டிருக்கிறோமே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் ஆண்டவரை நீர் பார்த்துக் கொள்வீர் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே, விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை வழி நடத்துகிற உடைய அன்பிற்காக நன்றி 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 ஆண்டவரை. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நிலையிலும் நீர் அன்புள்ளவர் என்பதை நாங்கள் பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்து எங்களை கண்டு கொண்டீங்களே, அதற்காக நன்றி. நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி 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 அப்பா. உடைய அன்பிற்கு நன்றி. உடைய மாறாத அன்பு, நேற்றும் இன்றும் இன்றும் என்றும் மாறாத உடைய அன்பிற்காக, அநாதி ஸ்நேகத்திற்காக உண்மை நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுத்தப்பட ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அழைக்கப்பட்ட பாத்திரர் ஆண்டவரை. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், praise you Jesus for your goodness in our life, Lord. Thank you Lord Jesus, thank you. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதிக்கணும். இன்று பாடல் வேலை, துதி வேலை ஆரம்பித்த அந்த நேரம் முதற்கொண்டுமே இதயத்தில் ஒரு காரியம் பாரமாக இருந்ததும், ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாய் வெளிப்படுத்தி கொண்டே இருந்த காரியம் என்னவென்றால், கர்த்தர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை நாம் எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு பங்கு. அவர் எவ்வளோ சர்வ வல்லவர்,
இஸ் அ சாவரைன் காட் என்பதை நம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு அதிகாரம் தான். அதில் எடுத்தோம்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்றது இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு மேலான ஒரு பங்கு என்பதை நம்ம இங்கே பார்க்கணும். ஏனென்றால் கர்த்தர் ஹீஸ் அ சாவரைன் காட், அவர் சர்வ வல்லவர். நான் தாழ்ச்சி இன்றைக்கி நம்ம பாடினது போல் எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் சும்மா ஒரு வார்த்தையை நீங்கள் நாளையை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் யாரை சார்ந்திருக்கணுன்றதை நம்ம டீச் பண்ணி வழிநடத்தியிருக்காரோ அப்படி சார்ந்திருக்க அவரையே நான் மேய்ப்பராய் கொண்டு இந்த பூமியில் வாழும் பொழுது நான் ஒருபோதுமே நான் நாளை குறித்து கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் என் வாழ்க்கையை லீட் பண்ணுறது இல்லை, நானே என்னை மேய்த்து கொள்வது என்பதல்ல, இல்லை ஏதோ ஒரு மனுஷன் என்னை மேய்ப்பது என்பதல்ல, கர்த்தர் என்னை மேய்க்கிறாருங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அனுபவம். அப்போ நம்ம ரொம்ப நாள் முன்பாக நம்ம சபையில் ஒரு கேட்ட ஒரு கதை, அந்த கதை முழுசாக எனக்கு கரெக்டாக தெரியாட்டினாலும் அதோட கான்டெக்ட் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதாவது ஒரு 2 ராபின் குருவி ஒரு வீட்டுக்கு மேலே வந்து உட்காந்து அவங்க கணவன் மனைவியும் வீட்டில் பேசி கொண்டு இருக்கிற சம்பாஷணையும் கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரே குறை சொல்லுதலும் கம்ப்ளைனிங்கும், அங்கே வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு தன்மையையும் அந்த குடும்பத்தில் பேசி கொண்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது இந்த குடும்பத்திற்கு ஒரு தகப்பன் இல்லை போல், இந்த குடும்பத்திற்கு என்னை போஷிக்கிற ஒரு தகப்பன் இல்லை போல் அப்படின்னு பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளஞ்சி போயிடும். அப்படி தான் அநேக சூழ்நிலையில் நம் தகப்பன் யார் என்பதையும் நம் ஆண்டவர் யார் என்பதையும் இயேசு கிறிஸ்து நம்மை மேய்ப்பர் யார் என்பதையும் அறிந்திருக்காததுனால தான் அநேக நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதும், ஒரே முறுமுறுப்பு இருக்கிறதும், சந்தோஷம் இல்லாத ஒரு சம்பாஷணைகள் இருக்கிறதும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இருதயத்திலிருந்தே அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆண்டவரை நம் யாரென்று தெளிவாக அறிந்து அதை விசுவாசித்து நம்ம வாழ்க்கையில் நடக்காததுனால தான் அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் நிறைந்த ஒரு முறுமுறுப்புள்ள குறை சொல்லுதல் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளார பிரவேசிச்சிடும். அன்றைக்கி அந்த ராபின் குருவி ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒரு கணவன் மனைவி ஒரு சந்தோஷமாக இல்லை, நாளை குறித்து ஒரு பயமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் தன் ஃப்யூச்சரை குறித்து ஒரு கவலை இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இன்று கர்த்தர் எனக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கிறார், அதில் சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையும் எந்த காரியத்தையும் கர்த்தர் என்னை பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தைகளும் கேட்டிருந்தால் நம்மை போஷிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா, அது அவங்களுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கலைந்து சென்று இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மேய்ப்பரை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம இதயத்தில் எப்பொழுதும் வச்சிருக்கணும். ஹீ இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங், எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாருங்கிறது நம்ம எத்தனையோ சூழ்நிலையில் வேதத்தில் அநேக எக்ஸாம்பிள் எடுத்து சொல்ல முடியும், எத்தனை காரியங்கள் எடுத்து பார்த்தாலும் சொல்ல முடியும். ஏன் யோசேப்போட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவங்க கடைசியில் சகோதரன்ட்ட சொல்கிறது, நீங்கள் என்னை விட்டு போட்டுட்டீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே நீங்கள் கோவப்பட்டுக்காதீங்க, தேவன் தான் என்னை இந்த இடத்துல கூப்பிட்டு உங்களுக்கு முன்பாக என்னை இந்த இடத்துல வந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் முன்னாடி லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் அதில் படித்து பார்த்தோம்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தாருன்னு இருக்கும். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால அந்த எகிப்தோட அந்த வீட்டில் அவர் யார் வீட்டில் அந்த மாஸ்டர் வீட்டில் வந்து வேலை செய்வார், அந்த வீடே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அவர் சிறைச்சாலையில் போய் இருப்பார். அந்த சிறைச்சாலையை பார்த்து கொள்ளக்கூடிய கீப்பர் வந்து அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருவார். ஏன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆனால் யோசேப்பு அந்த பானபத்திரக்காரனுடைய காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட அவன் வெளியே போய் அவரை யோசேப்பை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு அந்த அரசன்ட்ட போய் சொல்கிறதுக்கு மறந்துடுவார். அதுவுமே கர்த்தருடைய அனந்த ஞானமும் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறது முடியாது, அதுலேயும் அனந்த ஞானத்தை தான் நம்ம பார்க்குறோம். வெளியே போய் கடைசியில் அந்த 2 வருஷம் கழித்து ஒரு கனவு வரும்பொழுது, ஏற்ற நேரம் வரும்பொழுது தான் அவனுக்கு ஞாபகப்படுத்தி இப்போ நீ சொல்லு அப்படின்றத ஆண்டவர் நடத்துகிறார். அப்படி எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸை நம்ம லைஃப்பில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேதத்துலையும் எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சர்வ வல்லவர். அவருடைய திட்டங்கள், அவருடைய எண்ணங்கள் நமக்கு புரியாட்டினாலும் அதில் எல்லாத்துலேயும் முடிவு வரும்பொழுது ஹிஸ் ரிசல்ட்ஸ் எப்பொழுது வரும்போது ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு ரிசல்ட்ஸாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட நம் நல்ல மேய்ப்பராய் கொண்டிருக்கிற நாம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அப்போ ஒரு நீதியின் பாதை அப்படின்ற ஒரு என் லைஃப்பில் நான் நடத்தப்படணும் அப்படின்னா அங்கே அநீதியின் பாதையும் அங்கே இருக்க தான் செய்யும். அப்போ இதில் எது சரியான பாதை என்பதையும் அவர் காண்பித்து நடத்துவார். சில சமயம் நம்ம லைஃப்பில் 2மே சரின்றது போல் தோணும். அதில் ஆண்டவர் சித்தம் என்னங்கிறத தேடுற ஒரு வாஞ்சையும் ஆசையும் இழந்துடாமல் அதுலேயும் கூட இது எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, நான் ஒன்றும் பாவம் செய்யலையே அதனால் இந்த பாதையில் நான் போகலாம் அப்படின்னு நினைக்காம எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதையை நடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பவர் நம்ம. அதே போல் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர்,
தமது கோலும் தமது தடியும் என்னை தேற்றும். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை இல்லை அது. நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என் வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதுதான் ஒரு எல்கேஜி லெவல்லேருந்து வந்திருந்தாலும் அதுக்கேற்றபடி ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்க அவர் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் பழகி நம்ம வந்து கர்த்தர் யார் என்பதை அறிந்து ஒரு நாள் கோலியாத்தை போல ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி கர்த்தர் உன்னை வந்து என் கையில் கொடுத்துருவார், நீ செத்து போயிடுவ அப்படிங்கிறத உறுதியாக வந்து அவன் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் அப்படின்னா, அவன் முதல்ல இருந்தே பழைய அனுபவங்கள், சின்ன அனுபவங்கள், அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள்லாம் சிங்கத்தை சொல்கிறான். சவுல் ராஜாட்ட சொல்லும்போது சிங்கத்தை நான் ஒரு முறை அடிச்சே கொண்டிருக்கேன், நான் வந்து கரடியை அடிச்சே கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம லைஃப்பில் வந்து சின்ன பாடங்கள் முன்னாடியே கர்த்தர் நமக்கு சின்ன காரியங்களை நம்ம அனுமதிக்கும் பொழுதும் அதில் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எவ்வளோ பெரிய சர்வ வல்லவர் என்பதை நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம அறிந்திருக்கும் பொழுது அவங்க லைஃப்பில் பெரிய காரியங்கள் சுச்சுவேஷன்ஸ் வரும் பொழுதுமே கூட எல்லாத்துலேயுமே கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். ஏன் அப்படின்னா, நான் என்னை மேய்க்கிறதில்ல, என்னை மேய்க்கிறது என்னுடைய சூழ்நிலையில் கிடையாது, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியம். அப்போ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலுமே கூட அந்த இடத்துல அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். இருள் சூழ்ந்த சூழ்நிலை வரும்பொழுது சம்டைம்ஸ் நம்ம அந்த சூழ்நிலை வரும்பொழுது நம்ம தவறிடுவோம், நம்ம பேச்சில் தவறிடுவோம், எண்ணத்தில் தவற கூட முடியும். அப்படி இருக்கும்போதுமே கூட அவர் நம்மளை தட்டி சீர்படுத்தி சிச்சித்து சரியான பாதையில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லி நிறுத்துவார். அதே சமயத்தில் உன்னோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி தட்டி காமிப்பார். நான் அவன் கூட தான் இருக்கிறேன், இந்த சூழ்நிலையில் நான் அவன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்றத காண்பிப்பார். எப்படி யோபு சொல்லுவார்ல, அவர் சொல்லும் பொழுது எல்லா இடத்துலையும் திரும்பி பார்த்தேன், அவரை பார்க்க முடியல, காண முடியல, அவர் ஏதோ செய்கிறாரு அது மட்டும் தெரியுது, அவர் என் கூட தான் இருக்கிறாருன்றதை அவர் யோபு சொல்லுவார். அந்த சூழ்நிலையில் அவர் கிரியைகள் மட்டும் கர்த்தர் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறான்றதை அவர் பார்த்துட்டே இருந்தார். அப்போ என்னுடைய ஆண்டவர் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை எப்பொழுதும் தேற்றுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளார தான் நம்ம நடத்துகிறது. ஒரு முறை நான் ஒரு ரீசெண்டாக ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு குருடாக இருந்த ஒரு சகோதரனை பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருந்தார். அப்போ அந்த குருடர் வந்து அங்கே ஒருத்தன் வரிசையாக கேட்டுட்ருக்கார். எனக்கு வந்து ஒருத்தட்ட கேட்டுட்டு இருந்தார், நான் வந்து மணமக்களுக்கு வந்து நான் கிஃப்ட் கொடுக்கணும், எனக்கு ஏறுறதுக்கு மட்டும் கூட ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ திடீர்னு அவங்க கண்ணில் பட்டவும் நான் உதவி செய்கிறதுக்கு முன்னே சென்ற பொழுது அவர் வந்து என் கையை இங்கே பிடிச்சிக்கிட்டார். நான் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே அவர் இந்த கையை பிடிச்சிக்கிட்டாரு. நான் வந்து இங்கே முன்னாடி ஆள் ஏதோ வராங்க, ஒரு படி வருது, இங்கே தட்டிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்போ பணமக்களுக்கெல்லாம் கிஃப்ட்டை கொடுத்துட்டு கீழே படி இப்போ இறங்க போகிறோம், அப்போ இறங்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் திரும்பியும் அவர் சாப்பிட்றதுக்கு மேலே ஏற வேண்டி இருந்தது. ஸோ அப்போ நான் அவரை மேலே போய் விடலான்னு சொல்லிட்டு திரும்ப போகும்பொழுது அந்த படி வந்துச்சு. திரும்பி நான் சொன்னேன், இந்த படி வருது, உங்களுக்கு தட்டி விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து இங்கே நீங்கள் பிடிச்சிருக்கனால உங்கள் அசைவு என்னெல்லாம் இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்குவேன், உங்கள் அசைவு எப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் சொல்லவே தேவையில்லை, நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த படியில் நான் ஏறிடுவேன், நான் இறங்குறதா இருக்கட்டும் உங்கள் அசைவுகளை நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி அந்த குருடர் சொன்ன ஒரு காரியத்தை ஒரு குருடான ஒரு சகோதரர் சொன்ன ஒரு காரியத்தை கேட்ட பொழுது என் வாழ்க்கையில் என் மெய்ப்பரை நான் இப்படி தான் நான் பிடிச்சிருக்கணும். நான் எந்த சூழ்நிலையிலையும் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஒருவேளை படி இருந்தால் சொல்லுப்பா அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் போனீங்கன்னா எனக்கு தெரியும், உங்கள் அசைவுகள் எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஏறிடுவேன், நான் இறங்கிடுவேன் அப்படின்றத அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார். அப்போ இந்த அசைவுகள் எப்படி இருக்குன்றதை அவர் அறிஞ்சிருந்தது போல் நானும் என் மேய்ப்பர், என் கர்த்தர், சர்வவல்ல என்னுடைய கர்த்தர் எவ்வளோ பெரிய மேய்ப்பர், எவ்வளோ வல்லவர் என்பதை அறிந்திருக்கும் பொழுது நான் அவரை சார்ந்து இந்த பூமியில் நான் வாழும் பொழுது அவருடைய கோலும் அவரை தடியும் என்னை தேற்றி என்னை சீர்படுத்தி செவ்வையான பாதையில் நடத்துறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதை அடுத்து நம்ம படிக்கிறோம், என் ஜீவனுள்ள அது அந்த 5வது வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்படி ஒரு எதிரி எப்படி ஆப்போசிட்டாக நமக்கு அகெயின்ஸ்டாக சிலர் எழும்பி வரும் பொழுது இந்த பூமியில் நாம் யாருக்கும் எதிரியாகி விடக்கூடாது, எந்த மனுஷனுக்கும் நான் வந்து உனக்கு எதிரி அப்படின்ற இடம் கிடையாது. பிசாசு ஒருத்தவனுக்கு தான் நான் எதிரியாக இருப்பேன். அதே சமயத்தில் எனக்கு எதிரிகள் எழும்பக்கூடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எழும்பக்கூடும். இல்லைனா ஏன் ஆண்டவர் லவ் யுவர் எனிமீஸ்ன்னு சொல்லணும், அவர் உன்னுடைய எதிரிகளை ஸ்நேகின்னு ஏன் சொல்லணும்? எனக்கு இந்த பூமியிலையும் நமக்கு அகெயின்ஸ்டாக எழும்பக்கூடிய சில சூழ்நிலைகளும் வரதான் செய்யும். என் வாழ்விலையும் நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமாக அந்யுன்யமாக பழகி கொண்டிருந்த ஒரு சகோதரர்கள் கூட அடுத்த ஒரு கணத்தில் ஒரு நாள்லேயே எல்லாமே மாறி என்னை ஒரு என்னை கூட பேசுகிறதே ஒரு பாவம் என்று ஒரு எண்ணக்கூடிய ஒரு இடத்துல வரும்பொழுது, அப்போ அந்த நேரத்தில் நான் அப்பொழுதுதான் வந்து ஆண்டவருக்குள்ளார வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு எல்கேஜி பாடத்தில் இருக்கிறது போல இருக்கும் பொழுதும் அது எனக்கு ஒரு மரண பள்ளத்தாக்கை போலவும் என் எதிரிகள் எனக்கு எழும்புவது போலவும் எனக்கு தோணும் பொழுதுமே கூட அதில் ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருந்தாருங்கிறத நான் இப்போ திரும்பி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும், துதிக்க முடியும், நன்றி செலுத்த முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையுமே கூட கர்த்தர் என் கூட இருந்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அங்கேயும் ஒரு சந்தோஷம்
சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவும் அந்த இடத்துலையும் ஒரு தவறுதல் வந்தது. அப்போ அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குதல் வரும்பொழுது என் அன்பு குறைவுபட்டதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் கோலும் தடியும் தேற்றுவது போல அந்த தடியை வச்சு என்னை சீர்படுத்தி இந்த இடத்துல நீ அன்பு இழந்துடக்கூடாதுன்றதையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் எப்பொழுதும் என் நீதியின் பாதையில் நடத்துவதற்கு அவர் வல்லவராகவே இருந்தார். என் சத்துருக்கள் முன்பாகவும் அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர் வார்த்தையினாலும் அவர் ஆவியினாலும் என்னை தேற்றி என் பாத்திரம் நிரம்பி வழி செய்யும்படியான ஒரு வாழ்க்கைகளாகவும் நடத்தினார். இப்படிப்பட்ட ஆண்டவர் உண்மையுள்ளவர், சர்வ வல்லவர் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து நடக்கும் பொழுது நாம் அனுபவிக்கிற காரியங்கள் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன் என்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உண்மையுள்ளவர், எல்லா காரியங்கள்லேயும் ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். எல்லா டிலே ஏதாவது வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம், டிலே இருக்கலாம், எல்லாத்துலேயும். ஆனால் எந்த சூழ்நிலையும் என்னிடத்துல வாழ்க்கையில் முறுமுறுப்பு காணப்படக்கூடாது. கர்த்தர் உண்மையிலே சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். எப்படி சகரியாவும் எலிசபெத்தும் யோவானை பெற்றெடுக்க முன்பதாக அவங்க வயது சென்று அவங்களுக்கும் வயதாயிருச்சு, அவங்களுக்கு மலடியாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவங்க கர்த்தருக்கு முன்பாக அந்த 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 ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். அவங்க கர்த்தருக்கு முன்பாக அவங்க நீதி உள்ளவர்களாகவும் பிளேம்லெஸ்ஸாகவும் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்க முடியும், அவங்க முறுமுறுத்திருக்க முடியும், சண்டை போட்டுருந்துருக்க முடியும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அவர்களும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாங்கன்னா அவங்க பிளேம்லெஸ்ஸாக இருந்தாங்கன்றது, அதே சமயத்தில் அவங்க நீதி செய்கிறவர்களாக நீதி உள்ளவர்களாக அங்கே இருந்தாங்க. அப்படி ஒரு ஏற்ற நேரத்தில் யோவானன் பிறக்கும்படியாகவும் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் நாம் அறிந்திருக்கிற தேவன் யார்? ஒரு சர்வ வல்லவர். நாம் மேய்க்கிற மேய்ப்பர் அவர் சர்வ வல்லவர். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை நம் வாழ்வில் கொண்டிருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் அந்த ராபின் குரவி எப்பொழுதும் நல்ல சாட்சி நமக்கு சொல்லும். நம்மளை லைஃப்பில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம். மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வரதான் செய்யும், அதே சமயத்தில் ஒரு எதிரிகள் நமக்கு எழும்ப தான் செய்வாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இவங்களை கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிறபடியால் என்னை போஷிக்கிற அந்த குருவி சொல்லும் பொழுது என்னை போஷிக்கிற போஷிக்கிற என்னை படைத்த என்னுடைய தேவனை இவர்கள் சொந்த தகப்பனாக கொண்டிருக்கிறனால தான் இவ்வளோ ஹாப்பியாக வாழ்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் வச்சிருக்கிறாருன்னு நம்ம அறிஞ்சிருக்கும் போது இந்த லைஃப்பை உதாசனப்படுத்திடாதபடி, இந்த லைஃப்பை ப்ராக்டிக்கல் இல்லை இம்ப்ராக்டிக்கல்னு சொல்லி ஓரமாக வச்சிடாதபடி இந்த லைஃப்பில் நம்ம தொடர்ந்து நடக்கும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வாழும் பொழுது இந்த பூமியில் யார் நம்மளை பார்த்தாலும் இவங்களுக்கு எத்தனை சூழ்நிலைகள் தாறுமாறாக இருந்தாலுமே கூட இந்த சூழ்நிலையிலும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அறிந்து கொள்ளும் பொழுது நாம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை அவங்களுக்கு நல்ல ஒரு சாட்சியாக நற்சாட்சியாக அவங்களுக்கு சொல்ல முடியும். சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமாக இருக்கிறார், இதே வல்லவர் உங்களுக்கும் சொந்தமாக முடியும் என்ற ஒரு சுவிசேஷத்தையும் அவங்களுக்கு அறிவிக்கும்படியாய் நல்ல ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஜீவியம் வாழவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் சர்வ வல்லவர் நம் சொந்தமானார் என்ற ஒரு மேன்மையை நம் உணர்ந்து இந்த பூமியில் நம் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் இந்த நாளிலையும் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனை அவருடைய மேய்ப்பராக அறிந்து அவரோடு கொண்ட அந்த உறவிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு விலையேறப்பெற்ற வாழ்க்கை என்று உணர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கவனமில்லாமல் வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கை என்பது மிக ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் என்று உணர்ந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் என் மெய்ப்பராகிய கர்த்தரை அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து அவர் அசைகிற அந்த அசைவிலே நானும் அசைந்து போகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு காரியம் என்னை எச்சரிப்பாய் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதுபோல் நானும் மாறிவிடக்கூடாது என்று உணர்ந்திருக்கிறேன். அந்த யாத்ராகமம் புத்தகத்திலே அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அவர்கள் மிகுந்த அந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறுவார்கள். தங்களுடைய அந்த நெருக்கத்து நிமித்தம் ஆண்டவரே எங்களை விடுவியும் என்று அவர்கள் கதறுவார்கள். அதை ஆண்டவர் பார்த்து அவர்களுடைய கதறலை நான் கேட்டேன். அவர்களை விடுவிக்க அவர் முயற்சி எடுத்து மோசையினிடத்திலே பேசி அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கும்போது மோசையினிடத்திலே சொல்லி இந்த காரியங்களை நீ அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அறிவி என்று சொல்லுவார். அதை யாத்ராகமம் 6வது அதிகாரத்திலே அதை மோசையினிடத்திலே சொல்லி அறிவிக்க சொல்லுவார். 7வது வசனத்திலே உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார்.
அப்படி மோசையின் மூலமாக ஆண்டவர் இந்த அவருடைய கூக்குரலுக்கு பதிலாக அந்த காரியங்களை அவரிடத்திலே சொல்லும்போது, அந்த ஜனங்களுடைய மனநிலையோ அந்த 9வது வசனத்திலே இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவி கொடாமற் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் அவர்கள் ஆண்டவரிடத்திலே எங்களை விடுவியும் என்று கதறி கூப்பிட்டார்கள். அதற்கு தேவன் பதிலளித்து அதற்கான ஒரு பதிலை அவர்களிடத்திலே கொடுக்கும்போது, அவர்களோ அதை தேவன் பேசின அந்த வார்த்தைகளையே, அவர் விடுவிக்கிற நம்பிக்கை கொடுக்கிற அந்த வார்த்தைகளையே தங்களுடைய மனமடிவினாலும் தாங்கள் இருந்த அந்த சூழ்நிலையின் அதை ஒரு மிக கொடுமையாக ஒரு அவிசுவாசத்துக்கு ஏதுவான ஒரு இடமாக கொடுத்து தங்களை விடுவிக்க வந்த அந்த தேவன் மீது வைக்கிற அந்த விசுவாசத்தை இழந்து போன ஒரு பகுதியை இந்த இடத்துல பார்க்கறது போல என்னுடைய வாழ்க்கையை அமைந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை ஒரு மேலான ஒரு காரியமாக வைத்து என்னை விடுவிக்கிற தேவன் என்னுடைய மேய்ப்பனுடைய கரத்தை நான் மறந்து விடுகிறவனாக மாறிவிடக்கூடாது என்று உணர்ந்திருக்கிறேன். எனவே இன்னும் அதிகமாக என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனை அதிகமாக பார்த்து அவரையே விசுவாசித்து என்னுடைய மேய்ப்பரை நான் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை சுதந்திரித்து வாழ உதவி செய்வார் நான் நம்பிக்கை கேடுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் சகோதரர்கள் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். அந்த சங்கீதம் 23 உண்மையிலே அற்புதமான நிறைய பேரை ஆசீர்வதிச்ச என்னோடய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்குது. தாவீது எழுதின சங்கீதம். தாவீது வந்துட்டு அவரோட சொந்த வாழ்க்கையிலேருந்து எடுத்து அதை அவர் ஒரு மேய்ப்பர். தாவீது வந்துட்டு ஒரு மேய்ப்பனாக இருந்ததுனால அதை சொல்கிறாரு. அந்த மேய்ப்பராக இருக்கும்போது அவர் கவனித்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் எழுதுறாரு. அது என்ன அப்படின்னா, நான் இந்த சங்கீதத்தை படிக்கும்போது இப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அவர் மேய்ப்பராக இருக்கார். அந்த ஆடுகளுக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு சித்தமோ இல்லை. நாங்கள் இந்த சைடு போவோம், இந்த சைடு போவோம், இது எங்களுக்கு விருப்பம், இது விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சித்தத்தையும் அந்த ஆடுகள் தங்களுக்குன்னு வச்சுக்கிட்டதில்லை. அப்படி இருந்தால் கர்த்தர் என்னோட மேய்ப்பராக இருந்தால் அவர் என்னை நடத்துகிற இடத்துக்கு நான் போவேன். அவர் என்னோடய ஆத்மாவை தேத்துவார். நான் எங்கே இருக்கேன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை மரண இருளிலே அவர் நடத்திட்டு போனாலும் அவர் என்னை பாதுகாத்துக்குவார் அப்படின்னு அந்த டிசைர் எல்லாமே தேவன் மேலே போட்டுட்டு எனக்குன்னு தனிப்பட்ட டிசைர்னு எதுவுமே இல்லை. என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், என்னுடைய சஜஷன், என்னுடைய மூளை சொல்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கை வந்துட்டு உண்மையிலே அற்புதமான ஒரு விஷயம். அது ஒருவேளை இந்த சங்கீதம் படிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு எனக்குள்ளேருந்து ஒரு ஆள் வந்து டான்ஸ் ஆடாட்டின பிரதர் சொல்கிற மாதிரி அடிக்கடி சொல்கிற மாதிரி எனக்குள்ளேருந்து ஒரு ஆள், ஆண்டவரை இப்படி தானே என்னை எல்லாம் நடத்திட்டு வந்தீங்க, இவ்வளோ அற்புதமானது தானே என்னை நடத்திட்டு வந்தீங்கன்னு ஒரு ஆள் ஒருவேளை எனக்குள்ளே இருக்க ஆத்மா எனக்குள்ளே ஒரு சந்தோஷத்துக்குள்ளே போகலை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்குள்ளே இருக்கேன். எத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ளே இருக்கேன்றது தான் உண்மை. கர்த்தரை நடத்தினதை நான் ருசிச்சிருக்கணும். நேற்று கூட ஒரு விஷயத்தை தியானிச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது கர்த்தர் வந்துட்டு 2 பேரும் கர்த்தருடைய மரண சிலுவையில் அறையப்பட்ட அந்த டயத்தில் 2 முக்கியமான சகோதரர்கள் பற்றி பார்க்குறோம். ஒன்று யூதாஸ் காரியத்து, இன்னொன்று பேதுரு. இந்த 2 பேருமே அவர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இருக்க விஷயங்களெல்லாம் பார்க்குறோம். யூதாஸ் காரியத்தை அவர் நேராக ஜனசங்கத்துக்கிட்ட போனார், பேதுரு வந்துட்டு தேவன்கிட்ட மனம் திரும்பினார்னு சொல்லி. ஆனால் 2 பேரோட தீர்க்க தரிசனமாக அவங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இருக்குது, நீ செய்கிறத போய் செய்யின்னு யூதாஸ் காரியத்திட்டையும் நீ மனம் திரும்பி வருவ, அப்போ சகோதரர்களை சிதறப்படுத்துன்னு சொல்லி பேதுருக்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை. அவர் எப்படி முன்னறிந்தார்? நான் தேவனை அறிஞ்சிக்கிறது ஒரு பகுதி, தேவன் என்ன அறிஞ்சிக்கிறது ஒரு பகுதி. தேவன் என்னை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குறாருன்றதை நான் யோசித்து பார்த்தேன்னா நிறைய விடுதலைகள் எனக்கு கிடைக்கும். இந்த நிமிஷம் கர்த்தர் என்னை பார்க்கும்போது இவனுக்கு இந்த சூழ்நிலையை கொடுத்தா அவன் என்ன மறுதளிக்காமல் இருப்பான்னு அவரால் நம்ப முடியுமா? அப்படின்னு கொடுத்த இது வரைக்கும் கொடுத்த சூழ்நிலையிலலாம் என்னுடைய பகுதி எப்படி இருக்குது? நான் நினைப்பேன் என் மனைவியை தான் குற்றம் சாட்டுறேன், அவங்க சரியில்லைன்னு நான் சொல்லும்போது அவங்கள குற்றம் சாட்டுறேன்னு நடத்துகிறேன். அது இன்டைரக்டாக தேவனை தான் சொல்கிறேன். தேவன் கொடுத்த மனைவியை நான் குறை சொல்கிறேன்னா தேவன் சரியில்லைன்னு நான் சொல்ல வரேன். இந்த மனைவியை என்கிட்ட கொடுத்துருந்தா தேவன் என்னை என்கிட்ட நம்புறது என்ன அப்படின்னா, இந்த மனைவியை இவங்களால சரிப்படுத்த முடியும், இவனோட பொறுமையினால் இந்த மனைவியை சரிப்படுத்த முடியும். அதே தான் வைஸ் வர்சா, மனைவி கணவனை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் எல்லா சூழ்நிலையும் எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் இருக்கலாம், இந்த வேலையில் இவன் உண்மையாக இருப்பான்னு நினச்சி கொடுத்த விஷயத்தில் நான் எப்படி இருக்கேன்? கர்த்தர் அப்படி என்னை நம்பி கொடுத்த எல்லா விஷயத்துலையும் கர்த்தர் முன்னாடி என்னால் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட நம்பி கொடுத்தீங்க, நான் அதில் செயல்படுறதுக்கான பலன் எல்லார்கிட்டே இருக்கிறதில்ல. அதுதான் அற்புதமான கிறிஸ்தவ ஜீவியத்தோட அற்புதமே. ஒருவேளை இந்த நிமிஷம் வரை நான் யூதாஸ் காரியத்தை இருந்தாலும் இந்த நிமிஷம் கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே நான் பேதுருவா மாற விரும்புகிறேன், உங்களுடைய பார்வையில் நான் மனம் திரும்புவேன்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போனால் நான் மனம் திரும்புவேன்ற இடத்துக்கு வர்ற மாதிரி என்னை மாற்றுங்க.
உங்களோட சூழ்நிலையை எல்லாம் என்னை சரியான பாதையில் நடத்துறதுக்காக தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த சூழ்நிலையில் நான் பொறுமையை கற்றுக்கணும், இந்த சூழ்நிலையில் நான் பணத்தோட தேவை இல்லை, பணம் எனக்கு தேவையில்லைன்றது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் என்ன இந்த சூழ்நிலை எல்லாத்துலேயும் நடத்துகிறீங்க. நீங்கள் என்னோட மெய்ப்பராக இருங்க. நான் தாழ்ச்சி அடைய போகிறதே இல்லை. நான் என்னோடய சூழ்நிலையில் என்னை சுற்றி இருக்க எல்லாரும் நான் தாழ்ச்சி அடைஞ்சிருவேன், என்னோடது முடிஞ்சிடும்னு நான் சொன்னாலும் நான் நம்பியிருக்கிறது உங்களுக்கு. இன்றைக்கி பாடின பாடல் மாதிரி எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்துன்னு சொல்கிறதுல, அந்த எனது தலைவன் சொல்கிறதுல நான் முழுசாக என்னால் அதை முழு மனசாக சொல்ல முடிஞ்சால் அவ்வளோ ஆனந்தம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்கிறேன், வேறு எதுக்குள்ளேயும் நான் போகிறதே இல்லை. நீங்கள் தான் என்னோடய தலைவனாக இருக்கேன் அப்படின்ற அந்த உற்சாகமான வார்த்தை. இந்த இதுபடிலாம் நான் இன்னும், அதாவது கிறிஸ்தவ ஜீவிதத்தில் நிறைய பகுதி இருக்குதுன்னு நான் விசுவாசிச்சிருக்கேன். அதில் ஒரு சில பகுதியில் நான் கர்த்தரை மட்டுமே தலைவனாக வச்சுருக்கதையும், ஒரு சில பகுதியில் கர்த்தரை தலைவனாக இல்லாததையும் நான் பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல நீங்கள் தலைவனாக மாறணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தரை அதுக்காக அவர்கிட்ட எதனாலும் நீங்கள் என்கிட்ட எடுத்துக்கோங்க, நீங்கள் மட்டும் தான் என்னோட தலைவனாக இருக்கணும்னு அடிக்கடி நான் அறிக்கையிடுறேன். கர்த்தர் அதன்படி என்னை முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் புஸ்தகம் 23 முதல் வசனப்படி, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ தாவீது ஒரு பரிசுத்தவனாக இருந்தார். அவர் விசுவாச வாழ்க்கையை அவர் அறிக்கை செய்கிறாரு. கர்த்தர் என் வாழ்க்கையில் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனத்தில் சிறந்த ஒரு ராஜாவாக இருந்தார். அப்போ ராஜாவுக்கு எந்த குறையும் அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் ஏன் போய் கர்த்தர் மெய்ப்பர்னு சொல்கிறாருன்னா, அவர் தன்னை தாழ்த்துறாரு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல அவர் நான் அந்த ஏழை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தன்னை அவர் தாழ்த்துறாரு. எல்லா சூழ்நிலையும் அவர் தன்னை தாழ்த்துறாரு. இப்போ தாவீது தேவனிடத்தில் நெருங்கி அன்பு வைத்திருந்தார். தேவனை தன் இருதயத்தில் அவர் கண்டு தரிசித்திருந்தார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா, தாவீது தப்பு பண்ணிட்டாரு, தாவீது அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அந்த சங்கீதம் 51 எழுதி வச்சிருக்கிறாரு, தாவீது தேவ இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் நொறுங்குண்ட ஆவியை பெற்றவன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், தன் ஜீவிய காலம் முழுவதும் தேவ சித்தத்தை செய்து அவன் மரித்தான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க பிறருடைய குறைகளை தான் அவங்க சொல்கிறாங்க. குறையை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. நல்லதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். இந்த தாவீதை தேவன் தான் தன் சகோதரருக்குள்ளே அவர் தான் அபிஷேகம் பண்ணி அவர் தான் அழைச்சிருக்காரு. அப்போ தேவன் இருதயத்தை அவர் பார்க்குறாரு. சாமுவேல் உருவத்தை பார்த்தாரு. அப்போ இயேசு என்ன செய்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். லூக்கா 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஆமாம், ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தாரு. ஆடுகள் பூரா அது முரட்டாட்டம் உள்ளதாக இருக்கும், அது கீழ்ப்படியாதாக இருக்கும், அது தவறான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கும், பிறர் நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும், போராமப்படக்கூடியதாக இருக்கும், தீமைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே உங்கள் மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் அந்த 10வது அதிகாரத்தில் 27 வசனம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன அறிஞ்சிருக்காரு, நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன். இதுதான் முக்கியமானது. தானியேல் தேவனை தனிப்பட்ட முறையில் தேவன் தானியேலை தேவனை அறிஞ்சிருந்தார். எந்த சூழ்நிலையும் சரி, என் தனிப்பட்ட ஜீவிதத்தில் எனக்கும் தேவனுக்கும் அந்த உறவு இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, இடியே வந்தாலும் என்ன வந்தாலும் என் இறுதியை தேவனோடு கூட ஒட்டி இருக்கணும். இது 100% நிஜமான வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாடினது போல் என் மெய்ப்பர் என்னோடு இருக்கிறார், எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்குள்ள வார்த்தையில் சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவார், கோட் டூட் காட் அப்படின்னு சொல்லி, தேவன்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லுவார். தேவனை நான் மையமாக நான் வச்சு வாழும்போது எல்லா விதமான சூழ்நிலை தேவனையே நம்பி என் இருதயம் தேவனையே சார்ந்திருக்கும்போது அவரே நான் பின்பற்றி சொல்ல முடியும்.
நான் வந்து இருக்கிற இடத்துல வந்து மழையை வந்து நான் குடிச்சிட்டு நான் அதுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு தீமையை நான் செய்யக்கூடாது. நன்மையான என் இருதயத்தை நல்லதையே நான் செய்கிற மனுஷனாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டே நடத்தி கொண்டு போகிறார். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அவருடைய நன்மை எனக்குள் இருக்கிறது, அவருடைய சுகம், அவருடைய ஆற்றல், அவருடைய ஞானம், அவருடைய பலன், அவருடைய அபிஷேகம் எல்லாமே எனக்குள்ளே இருந்து இயேசுவின் மூலமாய் பிறருக்கு அது வாய்க்காலாய் பாய வேண்டும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார். அவருடைய ஜீவன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னாக்கா நான் உலர்ந்து போயிடுவேன். அவருடைய ஜீவன், அவருடைய பலன் எல்லாமே எனக்குள்ளே வரும்போது வந்து எதுவும் என்ன செய்யாது, என்னை சேதப்படுத்த முடியாது. நான் வந்து பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சரீரத்தில் வந்து பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். அப்போ அவருடைய ஜீவன், அந்த ஜீவன் வந்து எனக்கு வந்து பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை எனக்கு அவர் மூலமாய் கிடைக்கிறது. நான் கடும் கோபம் உள்ள மனுஷனாக இருக்கும்போது அவருடைய ஜீவன் எனக்குள்ளே வரும்போது நான் கோபத்திலிருந்து நான் வெற்றி அடைகிறேன். போராமையிலிருந்து எனக்கு அவர் ஜீவன் எனக்குள் வரும்போது அவருடைய பலன் ஒளி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. உலகத்தில் வந்த எந்த ஒரு மனுஷனையும் அவர் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஒரு நாளும் யாருடைய வாழ்க்கையில் குறுக்கே சென்று அவர்களை என்ன செய்யக்கூடாது, நான் தீமை பேசவே கூடாது. தாவீது வந்து அவர் கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்தார். அதனால தான் சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் போது முழுவதும் அது ஆறுதலாக இருக்கிறது, பக்தி விருத்தியை உண்டாக்குறது, அநேக காரியங்களை அது உண்டாக்குறது. சங்கீதம் 51 அந்த மனம் திரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையை ஆண்டவர் மையப்பகுதியில் வைத்திருக்கிறார். நான் தேவனோடு கூட வர வேணும்னு சொன்னாக்கா தேவனுடைய ஜீவனை இந்த மாதிரி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் என்ன செய்யணும், பழகி கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி ஆணித்தரமாய் சொல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்ல முடியும். தாவீது அப்படிதான் சொன்னார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மை குறையில்லை, எதற்கும் குறையில்லை என்று சொல்லி சொன்னார். ஆமீன். சகோதரர்கள் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ற வசனம் எல்லா உண்மைக்கும் அங்கீகாரத்துக்கும் பாத்தியப்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் நமக்கு ஒரு மேய்ப்பராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பற்றி எனக்கு ஒன்றும் அறிவு கிடையாது. சொல்லப்போனால் அப்படி ஒரு மேய்க்கிற ஒரு மனப்பான்மையில் கூட நான் இல்லை. நான் ஒரு கீழ்ப்படியாத பிரதர் சொல்கிற மாதிரி ஒரு முரட்டாட்டம் பண்ணுகிற ஆடாக தான் நான் இருந்தேன். ஆனால் தேவன் தாமே உண்மையுள்ளவர். அவர் என்னை ரட்சித்த போது இந்த தினம் நம்மளை மேய்த்து நடத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்னை வழி நடத்தினார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கு எட்டாததுமாக இருந்தது. ஏன்னா நான் பைபிள் டெய்லி படிப்பேன், ஆனால் அதில் படிக்கிற எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். அதை செய்கிறதுக்கான மனது என்கிட்ட இல்லவே இல்லை. இயற்கையாகவே ஒரு பாவத்தை நோக்கியும் நீதியை விரும்பாத ஒரு ஜீவியம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனாலும் தேவன் தாமே இந்த வசனம், இதில் சங்கீதத்தில் ஒரு வசனம் வரும், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை நீதியின் பாதையில் நடத்தி நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் மிகுந்த இரக்கமுள்ளவராக இருந்து என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்னுடைய முரட்டாட்டங்களையும் மன்னித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீதியின் பாதையில் நடத்தினார். அது ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்தது. ஒரு சின்ன விஷயத்துலேயும் கூட நம்ம தவறும்போது அதை உணர்த்தி அதை கடிந்து என்னை அமுக்கி போடுகிறதா இல்லாமல் அதை தட்டி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து சரி பண்ணி கொண்டு வந்து நடத்திட்டு வர்றாரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அந்த வசனம் போக போக சொல்லும், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி, நன்மை கிருபையும் வந்து கர்த்தரை தேடின நாளிலிருந்து நான் தேடி போனதுனால இல்லை, அவர் என்னை தேடி வந்ததுனால எனக்கு இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த மேய்ப்பர் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வீட்டில் என்னென்ன நிலைத்திருத்து அவர் நல்ல சாட்சியுள்ள ஜீவன் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்னு நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறேன். அந்த சங்கீதம் 103 வாசிக்கிறதை போல் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. அந்த 103வது சங்கீதத்தினுடைய ஒரு பொருளை என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நடத்துகிற செய்த காரியங்கள் என்பதை விட என் ஆத்மா என்பது தான் அங்கே மிக முக்கியமான ஒரு பகுதி.
அதைத்தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் என்னை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் ஹி வாஸ் வெரி குட். எதை செய்தாலும் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தான் கொண்டு போய் விடுவார். அங்கே ஒரு பதஷ்டம் இருப்பதில்லை. ஒரு அமர்ந்த தண்ணீரை போல் உள்ள ஒரு ரெஸ்ட்ஃபுல் லைஃப், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், இளைப்பாறலான வாழ்க்கையில் தான் நடத்துவார். தட்ஸ் அ கேரண்டி. அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தருகிற நல்ல மேய்ப்பனாய் வருகிற ஒரு கேரண்டி என்னவென்று சொன்னால், ஹீ கிவ்ஸ் அ ரெஸ்ட் டு மை சோல். என் ஆத்மாவிற்கு அவர் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். என்னென்னலாம் நடக்கிறது என்று அடுத்த பகுதியிலிருந்து தொடர்ந்து நாம் வாசித்து, அது மரண இருளின் பள்ளத்தாக்கு என்றெல்லாம் போய்கொண்டே போனாலுமே கூட, வாட் எவர் இட் இஸ், அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் ஐ வாண்ட் நத்திங், வேறு எதுவுமே எனக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் வாட் எவர் ஹேப்பன்ஸ், அவர் என்னை எங்கே தான் கொண்டு போவார் என்றால், அவர் அமர்ந்த தண்ணீர் தான் வைத்திருப்பார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் தான் சுகமாய் வைத்திருப்பாரே அல்லாமல் ஒரு நாளும் எது சேதம் வருவதில்லை. ஆக அந்த முதல் பங்கை நீங்கள் வெறும் லோகத்திற்கு மாத்திரமே நீங்கள் வைத்து கொண்டு காலமெல்லாம் பச்சை அந்த பசும்புல் உலகத்தினுடைய ஆசீர்வாதம், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிடக்கூடாது, எனக்கு நான் விரும்பினதெல்லாம் நடைபெற வேண்டும், அதை நான் சில இடத்தில் நான் கேட்கும் பொழுது, இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, ஐ மீன் நாட் த சில்ட்ரன், பிள்ளைகளே இல்லை, பெரியவர்களை பார்த்து கேட்டபொழுது, சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது, என் ஆத்மாவே கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லிவிட்டு, தென் என்று கேட்கும் பொழுது, நான் மரணங்களையும் பள்ளத்தை அது அல்ல பிரதர், அடுத்து என்ன என்று கேட்டால், அவரின் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று அந்த அடுத்த த சோல் என்னுடைய ஆத்மாவை நடத்துகிறாரே அந்த பகுதிக்கு அவர்கள் போவதே இல்லை. ஐ டோன்ட் நோ, எல்லோரும் படி இல்லை, கேட்டது இல்லை. ஆனால் ஐ வாஸ் ஒன்றையும் ஆச்சரியப்பட்டதெல்லாம், பல வருடங்கள் சபையில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்குமே கூட அந்த முதல் அவர் என்னுடைய ஆத்மாவை அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் நடத்துகிறார், என்னை பசும்புல் வெளியிலே கொண்டு போய் விடுகிறார் என்பதை மாத்திரமே வைத்து அவர்கள் தங்களுடைய லோகத்திற்கே வைத்து கொண்டு முடித்து விடுகிறார்கள். நெவர் கோ டு தி ஆத்மா, அடுத்ததுக்கு வருகின்ற என் ஆத்மாவை தேற்றி என்ற அந்த இடம் இருக்கிறது. அங்கே தான் we need a shepherd, நமக்கு வேண்டியது ஒரு நல்ல மேய்ப்பன் வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் டு யுவர் சோல், உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன். யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட் இன் யுவர் சோல். ஆத்மாவிற்கு அடைகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. தட் இஸ் எ பியூட்டிஃபுல் திங். அதை ஒரு அற்புதமான ஒரு பங்காய் சங்கீதக்காரன் பெற்றிருந்தோம். இந்த சங்கீதத்தை நம்முடைய எல்லோருக்கும் மனப்பாடமாய் சொல்லிக் கொடுப்பதை போல் வைத்து கொண்டாலும் இந்த மிடில் தி பிரேக் இட், அதை உடைத்து போட்டு விடுகிறார்கள். அடுத்து வருகிற என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று கண்டினியூஸாய் அவர் பின்பு வருகின்ற அனைத்து பகுதிகளிலேயும், அங்கே எனக்கு சத்துருக்களே வந்தாலும் என்ன, அங்கேயும் அவர் என்னை நடத்தி என் பாத்திரம் நிறையும்படி அவர் செய்வார். ஏன் வியாதிப்பட்டால் என்ன, அல்லது ஒரு இழப்பு வந்தால் என்ன, நான் மரணத்திற்கு போகிறதை போன்று இருக்கக்கூடிய தப்பி பிழைத்தேன் என்று சொல்லுகின்ற போன்ற சில சூழ்நிலையில் வந்தால் என்ன, என் மரணங்களின் பள்ளத்தாக்களும் என்னோடு கூட நின்று அவர் நடத்துவதெல்லாம் நன்மையின் கிருபை எப்போதும் தங்கியிருக்கும்படி செய்கின்ற ஒரு பகுதி என்னவென்றால், என் ஆத்துமாவை நீங்கள் உங்களை நடத்துகிற கர்த்தராய் அவர் இல்லை என்றால் நீங்கள் அவரை கேள்வி கேட்க தொடங்கி விடுவீர்கள். என்ன கேள்வி கேட்பீர்கள்? பசும்புல் வெளியே நடத்துவேன் என்று சொன்னேன், எங்கே பசும்புல் இல்லை, இப்பொழுது சூழ்நிலை வெற்றிடமாக இருக்கிறது, கருகி போயிருக்கிறது, அல்லது அங்கே எனக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று எழுதியிருக்கிறது, எங்கே தண்ணீர் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இந்த வனாந்திரத்திலே முறுமுறுத்த இந்த ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்களே, அதுபோன்ற ஜனங்கள், அந்த ஜனங்களை அவர் என்ன சொன்னார்? என் ஜனம் என்று சொன்னார். அவர் எப்படி மோசையை பார்வோனிடத்தில் போய் சொல்லுவார், என் ஜனத்தை ஆராதனை செய்வதற்கு அனுப்பு என்று தான் கேட்டார்.
ஈவன் தோ தேவர் த ஓன் பீப்புள், ஜனங்களாக இருந்தாலுமே கூட இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் அவர் நடத்தின அந்த பாதையிலே அவர்களுக்கு அது இல்லை இது இல்லை என்று ஒரு குறை வந்த பொழுது ஆத்துமாவிலே உள்ள அந்த இளைப்பாறுதலை அறியாமல் போய்விட்டார்கள். அங்கேருந்து நமக்கு இளைப்பாறுதல் உண்டே. அங்கே எகிப்திலே நாம் குமட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் வெங்காயத்தையும் அங்கே அந்த பெரிய ஒரு சாம்ராஜ்யமான ஒரு நகரத்தில், ஒரு பட்டணத்தில், ஒரு அமெரிக்காவை போல் ஒரு பட்டணத்தில் அல்லது ஏதோ ஒரு சென்னை ஒரு பெரிய பெரிய பட்டணம் இருக்குது, அதுபோல் பட்டணத்தில் இருந்தது போல் இருந்தோமே என்று இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அதைத்தான் வைத்திருந்தார் இல்லையா. அல்லாமல் அவருடைய ஆத்மாவிலே அன்று அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவருடைய ஆத்மாவிலே அவர்கள் நிம்மதி இல்லை. அவர்கள் ஆத்மாவிலே அவருடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள் அனைவரும் பத்திரமாய் அங்கே இல்லை. அங்கே ஒரு கூக்குரல் இருந்ததை கர்த்தர் கேட்டார். எல்லாம் இருந்ததை போல் அவர் இருக்கிறது என்று சொன்னதெல்லாம் கர்த்தர் அழைத்து விட்டார், கொண்டு வந்து விட்டார் என்று சொன்ன உடனே அவளை நடத்துவார் என்று ஆர்ப்பரித்து அவர்கள் செங்கடலையே பிளந்து கொண்டு வந்து நடத்தியிருந்து தன் மகத்துவத்தை அவர் காட்டியிருந்தாலுமே கூட அவர்களோ டவுட்டட் காட், தேவனை சந்தேகித்தார்கள். ஏன் இப்படி நடக்கிறது, எதற்கு இப்படி நடந்தது, ஏன் இப்பொழுது எங்களுக்கு இறைச்சி இல்லை, ஏன் எங்களுக்கு செழிப்பு இல்லை, ஏன் எங்களுக்கு இப்படி வனாந்திரம், தண்ணீரே இல்லாத ஒரு இடம் என்றெல்லாம் சொல்கின்ற முறுமுறுப்பை காலமெல்லாம் முறுமுறுத்தார்கள். அவர்கள் என்னை எத்தனை காலம் முறுமுறுத்தால் என்று எழுதியிருக்கிறது. 40 years, 40 வருடங்கள் என்னை ஆலோசித்தார்கள், என்னை கோபம் ஊட்டினார்கள். They don't know the rest he gave to his own people. தம் சொந்த ஜனத்திற்கென்று வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலை அங்கே பார்வோன் அவனுடைய வசதி, அவனுடைய எகிப்தினுடைய செல்வம், இதையெல்லாம் அவர்கள் பெற்றிருந்து அவர்கள் அந்நிய தேவனை வணங்கி அவர்கள் இளைப்பாறுதலற்ற ஜனங்கள் என்பதை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை. கம் டு மீ என்று அழைத்து, தம்முடைய சொந்த ஜனத்தை அவர் அழைத்து, they must come and worship me, என்னை ஆராதனை செய்ய வேண்டும் என்று அந்த அழைப்பை அவர்கள் வெளித்தோற்றத்திற்கு வைத்து வாழ்ந்து விட்டார்கள். வெளித்தோற்றத்திலேயே வைத்து எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும், சுகமாக இருந்திருக்க வேண்டும், நல்ல பச்சை பசேர் என்று இருக்க வேண்டும். அது ஒரு லோத்து பார்த்ததை போல் அந்த சோதோம் குமாரா பட்டணம் உடனடியாக அவன் பார்க்க விரும்பியதெல்லாம் க்ரீன், பசுமையாக இருந்தது தான். அதை தான் மேன்மை என்று கருதி வாழ்வதா அவர்? எங்கே அவர் எனக்கு போதும் என்று இருக்க வேண்டும், பச்சை புசும்பில் இருக்கிறது அது போதும், அல்லது நல்ல நீர்த்தடாகம் போதும் என்று இருப்பதா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதெல்லாம் அவர் என்னை ஆல் த டைம்ஸ் அட் ரெஸ்ட், இளைப்பாறுதலே கொண்டு வந்து வைத்திருப்பார். நாட் அவுட்வர்ட் க்ரீன், அந்த அவுட்வர்ட் வாட்டர் அது என்று அல்ல. அவர் என்னை எப்பொழுதும் அமர்ந்த தண்ணீரண்டைதான் வைத்திருப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஆத்மாவை வாருங்கள், ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட், யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட் இன் யுவர் சோல். உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் இளைப்பாறுதலை காண்பீர்கள். அவர் ஒரு நாளும் பிராமிஸ் பண்ணி வாக்குத்தத்தம் செய்து வாருங்கள் உங்களுக்கு உபத்திரமே இருக்காது என்று அவர் சொல்லவில்லையே. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பட் பி ஆஃப் குட் சியர், சந்தோஷமாக இருங்கள். ஐ ஓவர் கம் த வேர்ல்ட், இதை நான் ஜெயித்தேன். ஆகவே இந்த உலகத்தில் உபத்திரவத்தை வைத்து அவர் இன்னொன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது என்னவென்றால் ஓவர் கம்மிங், அந்த ஒரு ஜெயம் பெற்று ஃபைண்டிங் ரெஸ்ட் டு மை சோல். ஆஸ்க், நான் கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிங்கிற கர்த்தரை கண்டீர்களா? உங்களுக்கு ஆத்மாவுக்கு போதுமானவரை, என் ஆத்மாவை தேற்றுகிறவரை கண்டீர்களா? அவர் ஆத்மாவை தேற்றி அந்த சரியான அந்த சமாதானமான அந்த இளைப்பாறுதலான இந்த பாதைகளை நடத்துவதை நீங்கள் விரும்பினீர்களா? அப்படி விரும்பியிருந்தால் பின்பு எது நடந்தால் என்ன, சத்துருக்கள் வந்தால் என்ன, அங்கே மரண இருள் வந்தால் என்ன, அல்லது கொஞ்சம் வியாதி போல் வந்திருந்தால் தான் என்ன, சில நஷ்டங்கள் வந்தால் என்ன, முடிவு என்னவென்று சொன்னால் காட் இஸ் சாவரின், தேவன் என்னை ஆளுகை செய்கின்ற அப்படின்னாலே நான் என் ஆத்மாவை இளைப்பாற நான் பெற்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே, சின்ஸ் ஐ ஆம் க்ளோரிஃபைங் இட், அதில் குறித்து நான் மேன்மை பாராட்டுகின்றதுனாலே அவர் என்னை முடிவறிந்தும் நன்றாய் நடத்துகிறார். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்படி செய்கிறார். தட் மீன்ஸ் ஐ ஆம் நாட் ஃபார் தேட், அதை தேடி நான் போகவில்லை. நான் போனது எல்லாம் இந்த ஷெப்பர்டை தான் பின்பற்றி நடந்தேன். அவருடைய அடிச்சுவடைத்தான் பார்த்தேன். அவரின் ஆத்மாவுக்கு தந்த அந்த அமைதியான
அந்த 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 நீர் தடாகத்தின் அருகிலே நடத்தி ஆத்மாவை இழப்பாறை செய்தாரே, அவர் என்னை பசும்புல் போன்ற ஒரு இடத்தில் வைத்து அமைதியாய் என்னை காத்து கொண்டாரே, அதுதான் நான் பெற்ற மேன்மை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் அவருடைய வீட்டிலே தங்கியிருப்பேன். நன்மையும் கிருபையும் தான் என்னை எப்பொழுதும் தொடரும். ஆகவே அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் பெற வேண்டும் என்றால், மொத்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலராய் இருந்து விடக்கூடாது. இந்த இஸ்ரவேலர் என்ன, அவர் என்னை அமர்ந்து தண்ணியில் நடத்தினார் என்று அமைதியாக இருந்தார்கள். அவர் சாந்த குணத்தை கற்றுக்கொண்டார்களாம். மோசே கற்றுக்கொண்டான். அவர்கள் கற்றுக்கொண்டார்களாம். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார்களாம்? இல்லையே. காலை மகிழ்ச்சியாக இருந்தான். எல்லோருமா மகிழ்ச்சியாக அங்கே இருந்தார்கள். அவர்கள் நடத்தப்பட்ட விரும்பினதெல்லாம் வெறும் பசுமை புல்வெளி, எப்பொழுதும் அது நீர் நிறைந்த தடாகம். அது புசிப்பதற்கு கஷ்டம், அல்லது குடிப்பதற்கு கஷ்டம், அல்லது சில துன்பங்கள், அல்லது மாறாவினுடைய தண்ணீர் என்றெல்லாம் வரும்பொழுது தி லாஸ்ட் தேர் பீஸ், அவருடைய இளைப்பாறலை இழந்து போனார்கள். ஆகவே உங்களுடைய ஜீவியத்தில் அத்தனை இஸ்ரவேல் மத்தியிலே கொஞ்சம் பேர் தான் அந்த என் ஜனத்திற்கு உரியவர்களாய் மாறினார்கள். என் ஜனம் என்று சொல்லுகிற அடுத்த ஒரு சந்ததி வந்ததை, அதுதான் அவருடைய சொந்த ஜனமாய் மாறினார்கள். த ஹோல் இஸ்ரவேலர்கள், எல்லா இஸ்ரவேலர்களும் வெளியே வந்திருந்தும் கூட, ஆடிப்பாடி எல்லாரும் சந்தோஷமாய் வெளியே வந்ததை போல் தோன்றினாலுமே கூட, they expected something, வேறொன்றை எதிர்பார்த்தார்கள். அதை விட எகிப்தை விட ரொம்ப ஜோராய் நடத்தப்போது அவர் ஒன்றும் எப்படி நடத்துவேன் என்று சொல்லவில்லை. ஆனால் லெட் மை பீப்புள் வொர்ஷிப் மீ, என்னை ஆராதிக்க நடத்துங்கள் என்று தான் கூறினார். டு பொசஸ் மீ, என்னை பற்றி பிடித்து கொள்ளட்டும், என்னோடு நெருங்கி வாழுகின்ற வாழ்க்கையை கற்றுக்கொள்ளட்டும். லெட் தம் கம் டு மீ, என்று வரட்டும், அவரை அனுப்பு என்று சொல்வதுதான் கட்டளையை ஒழியே வேறொன்றும் அவர் கட்டளைக்குரிய மேன்மையை அவர் சொல்லவில்லையே. வேறு எதை வைத்து அவர்களை அழைத்தார்? உங்களுக்கு சீரும் சிறப்புமான அந்த கொமட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் வெங்காயங்களையும் வைத்த ஸ்பைசி ஃபுட்டு, அந்த நறுமணமிக்க அந்த எகிப்தில் உள்ள அந்த முஸ்லீம் கண்ட்ரி என்று சொல்லுவார்களே, அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஏலக்காய், அந்த கிராம்பு விளைகிற நல்ல ஒரு இடம், ஆல் த டைம்ஸ் ஸ்பைசி, எப்பொழுது பார்த்தாலும் பிரியாணியை செய்து சாப்பிடுவதை போன்ற ஒரு மசாலா நிறைந்த ஒரு இடம் என்று இருந்த இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடலாமோ என்று எண்ணி வந்து விட்டார்களே. அதுபோன்ற ஜனங்கள் அழைப்பை மறந்து விட்டார்கள். கம் டு மீ, ஐ வில் கம் அண்ட் வொர்ஷிப் மீ, என்னை ஆராதிங்கள் என்ற பங்கை இழந்து விட்டார்கள். ஆகவே அவருடைய ஆராதனை என்ற ஒரு பகுதிக்கு நீங்கள் வரும்பொழுதும், கர்த்தர் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிற இடத்திற்கு வருவீர்கள். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏனோ சில சமயங்களிலே சில விபத்துகள் நடப்பதை போல் காலமெல்லாம் நானும் ஆத்மாவை ஜபித்து முடித்து, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று 10 முறை ஒரு நாள் குடும்பத்திலே சேர்ந்து ஜபித்தாலும் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுவதை, எப்படியோ ஏதோ ஒரு சபையிலே உள்ள ஒரு குழாமிலே நான் வந்த பிறகு அதில் அவர் சொல்லுவதில்லையாம், அதை அவர்கள் ரிடிக்கூல் பண்ணுவார்களாம். அதன ஜெபத்திற்கு பிறகு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்வது என்று ஒரு கொஸ்டினை போடுவார்களாம். ஆகவே நிறுத்தி கொண்டார்களாம். தட் இஸ் வெரி பேட் திங். நான் ரொம்பவும் உணர்ந்து எத்தனையோ பகுதியிலிருந்து தீமையாய் நாம் கற்றுக்கொண்ட பகுதியெல்லாம் அன்லேர்ன் பண்ணி அதை விட்டு வந்த ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், நிறைய பகுதியை விட்டிருக்கிறேன். தேவையில்லாத பகுதி நம்முடைய நீதியின் கர்த்தருடைய நடத்தல் இல்லாமல் மனுஷனுடைய நடத்தலை கொண்டு வருகின்ற ஒரு பகுதியெல்லாம் விட்டுவிட்ட ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், நவ் ஐ சே, ஜெபம் முடித்த பிறகு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. இது போன்ற பழைய காலங்களில் வாழ்ந்தவர்கள் மத்தியிலே அதை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று முடிக்கும் பொழுது, அவர்களுக்கு அது அந்நிய பாஷை பேசுவதை போல் அதை கொஞ்சம் ஏறிட்டு பார்க்குறாரு. தென் ஐ எக்ஸ்பிளைன் சம்திங், அதை நான் விளக்கி சொல்லும் பொழுது, இட்ஸ் a பியூட்டிஃபுல் லைஃப் இஃப் யூ சே தட் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்கள் ஆத்மாவை விசாரிக்க தெரியாமல் நீங்கள் கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்? அவர் உங்களுக்கு ஆத்துமத்திற்கு அவர் முறியவர் அல்லவோ? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், பச்சை பசையில் என்று அமெரிக்காவிலே கொண்டு போய் நீங்கள் போய் வாழ்ந்து விட்டாலும்
உலகத்தையும் ஆதாயப்படுத்தி நான் என்னுடைய சிட்டிசன்ஷிப், நான் யூஎஸில் க்ரீன் கார்டு வாங்கிவிட்டேன் என்று அங்கே நீங்கள் தங்கிவிட்டாலும் லாபம் என்ன? உன் ஆத்மாவுக்கு ஈடாய் நீ எண்ணத்தை கொடுப்பாய் மனுஷனே, அதில் ஒரு லாபம் இல்லையே. உன் ஆத்மாவுக்கு ஈடாக நீ எண்ணத்தை கொடுப்பாய் என்று கேட்கின்ற வாசகங்கள் எல்லாம் அவள் அறிவதில்லை. தன் ஆத்மாவிலே அவள் தங்கள் இரட்சகரை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ஒரு மனிதன் தன் ஆத்மாவை குறித்து விசாரிக்க வேண்டாமா? தன் ஆத்மத்தை குறித்து ஆத்மத்தை குறித்து வெளியே உள்ள எத்தனையோ சேதங்கள் நடைபெறும் பொழுது அந்த 42வது வசனத்தில் நான் வாசிக்கிறதை போல், என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், உன் தேவன் எங்கே போய்விட்டாரோ என்று நீ ஏன் உன்னுடைய ஆத்மா உன்னிடத்தில் வந்து கேட்கிறது என்று உங்கள் ஆத்மாவை உங்களிடத்தில் பேச வேண்டும். நீங்களும் ஆத்மாவிடத்தில் ஏன் கலங்குகிறாய் என்று கேட்க வேண்டும். தன் ஆத்மாவை விசாரிக்கிறவர்கள் அநேகர் இல்லை. தன் ஆத்மத்தை குறித்து டோன்ட் பாதர் அபவுட் அது கவலைப்படுவதே இல்லை. சூழ்நிலைகளை தான் பார்ப்பார்கள். சத்துருக்கள் சுற்றி எங்கும் இருக்கிறார் என்பதைத்தான் பார்ப்பார்கள். இது மரணர்களின் பள்ளத்தாக்கை போல் இப்படி நடந்து விட்டது, அப்படி நடந்து விட்டது, இப்படி ஒரு சோகம், அப்படி சோகம் என்பதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்களே அல்லாமல் they don't give them the shepherd. அவர்களுக்கு மெய்ப்பர் இல்லை. ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதை நடத்துவதற்குரிய அந்த மெய்ப்பர் இல்லை. இருந்திருந்தால் எதற்குமே பயப்பட மாட்டார்கள். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், எனக்குள்ள சூழல் நின்று சத்துருக்கள் என்னை சூழ இருந்தால் நான் பயப்படேன் என்ற ஒரு அச்சத்தை அவர்கள் தவிர்த்திருப்பார்கள். சோகம் என்னவென்றால், திரளான கூட்டத்தோடு வந்த இந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் தங்கள் ஆத்மத்திலே கர்த்தரையும் பெறவில்லை. கர்த்தர் என் மெய்ப்புறம் இருக்கிறார் என்று கருதவில்லை. மோசே இருந்தான், அவன் நடத்தினான். கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் கொண்டு வந்தார். உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அந்த எகிப்தினுடைய படையிலிருந்தும் இந்த செங்கடலையும் பிளந்து கொண்டு வந்த பிறகும் கூட இது போன்று எகிப்தில் இருந்த கொமட்டிக்காயை எங்களுக்கு இப்பொழுது இல்லை என்று சொல்கின்ற இடத்திற்கு வந்துவிட்டீர்களே. என்றோ ஒரு நாள் அனுபவித்த உலக வாழ்க்கை தொடர்ந்து எனக்கு உலக வாழ்க்கையிலே அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை போல் சாப்பிடுவதிலேயே உங்கள் வாழ்க்கையை வைத்து கொண்டே இல்லை. அவர் நம்மை அமர்ந்து தண்ணீரில் நடத்த வேண்டாமா? அந்த அமைதியை நீங்கள் பெற வேண்டாமா? வாருங்கள், வருத்தப்பட்டு சுமை சுமக்கிறவர்களே, அவர்கள் எகிப்தில் வந்து சுமையை அவர் சுமந்து அவர்களை செங்கல்லை அறுப்பதற்கு டயத்தை அவர் கூட்டி வைத்து 10 மணி நேரம் என்றால் இப்பொழுது 16 மணி நேரம் என்று கூட்டி வைத்து செங்கலை அறுத்து பாடுபடுகின்ற அந்த சுமையை இருக்கிற அந்த சுமைக்கு விட மேலாய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற அவருடைய நிம்மதியற்ற அந்த பகுதியை அவர் அழைத்து, வாருங்கள், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் இளைப்பாறலை தருவேன், கம் டு மீ, என்னிடத்தில் வாருங்கள், வி ஆர் கோயிங் டு அந்த அந்த சினாய் மலையை நோக்கி நாம் போகிறோம், ஐ வில் பி தேர், நான் அங்கே இருப்பேன், ஐ வில் ப்ரெசன்ட் மை செல்ஃப் டு மை பீப்புள், என் ஜனங்களுக்கு நான் காண்பிப்பேன், வாருங்கள், கம் அண்ட் வொர்ஷிப் மீ, என்னை ஆராதனை செய்ய வாருங்கள் என்று அழைத்தாரே. அந்த ஆராதனையை அவர்கள் மறந்துவிட்டு கொமட்டிக்காயை நினைத்து கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். இன்னும் வெங்காயத்தை நினைத்து கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். அழிந்து போகின்ற போஜனத்தை வைத்து கொண்டு தி கொஸ்டின் காட், தேவனுக்கு கேள்வி கேட்பார்கள். அவர்கள் 1-2 காரியம் இல்லை, 40 வருடம் என்னென்ன கேட்டார்களோ நமக்கு தெரிவதில்லை. அத்தனையும் என்னவென்று சொன்னால், ஆத்துமாவிலே தன் கர்த்தரை காணாத ஒரு ஜனம். அந்த ஜனம் வெளியே தான் கண்டார்கள். அவருடைய கம்பேரிசன் எல்லாம் எகிப்திலே தான் கம்பேரிசன். எகிப்தை தான் பார்த்து அதை ஒப்பிட்டு பார்த்தார்கள். தன் தேவன் நமக்கு என்ன தந்தார் என்பதை அவர்கள் அறியார்கள். நானோ இந்த தாவீது சொல்வதை போல், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ வாண்ட் நத்திங். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேறொன்றும் வேண்டாம் என்பதுதான் ஆங்கில மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கு. வாட் ஐ வாண்ட், ஐ வாண்ட் நத்திங், வேறொன்றும் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அவன் ஆத்மாவை அமரச் செய்வார். உங்கள் ஆத்மாவை விசாரித்து பார்த்ததில்லையோ? நான் கேட்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு சகோதரன் சின்ன உலக காரியத்தினுடைய ஒரு 6500 ரூபாய் எவ்வளோ நஷ்டம் அடைந்து அழுகிறார். ஓகே, நான் சொன்னேன், நான் அனுபவம் இல்லாத மனுஷன் அல்ல, பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை நான் இழந்திருக்கிறேன். பட் ஐ வாஸ் அட்ரஸ், இளைப்பாறலை அடைந்திருக்கிறேன். பிரதர், உன் ஆத்துமத்திலே அமைதியாக இருப்பதை விட்டுவிட்டு இதற்கு போய் கண்ணீர் வடிக்கிறீர்களே என்று கேட்டால் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
கிறிஸ்டியன் ஃபார் மெனி இயர்ஸ், பல வருடங்களாக கிறிஸ்தவர்களாக அவள் இருந்திருந்தாலும் ஹி டோன்ட் நோ காட், தேவனை அறியவில்லை. தேவனை ஆராதிக்கிற இன்பம் என்னவென்று தெரியவில்லை. அவரிடத்திலே சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அந்த திருப்தி அவளை கண்டதில்லை. த அல்டிமேட், த ஹோல்சம், முழுமையான ஒரு திருப்தி என்பது ஒன்லி காட். இந்த உலகத்தில் உள்ள யாதொன்றும் அது தருவதில்லை. உங்களிடத்திலே உலக அன்பு இருக்கிறபடினாலே நான் சொல்லுகிறேன், தெய்வ அன்பு உங்களிடத்தில் இல்லை என்று அந்த யோவான் சொல்வாரே. எங்கே உலக அன்பு இருக்கிறதோ அங்கே தெய்வ அன்பு இருப்பதில்லை. லோகத்தை நாடி நாடி வருவதெல்லாம் த அன்ரைச்சியஸ்னஸ் ஆஃப் த வேர்ல்டு என்று பெயர், உலகத்தின் அநீதி என்று பெயர். இயேசுவோ த ரைச்சியஸ் காட், நீதி உள்ள தேவன். அன்ரைச்சியஸ்னஸ் என்று சொல்வது இரண்டு எஜமானுக்குரிய ஒரு பகுதியை சொல்லும்பொழுது அதை குறிப்பிடுவார். இந்த உலகத்தினுடைய எஜமான் அவன் அநீதியத்தின் கூலியை தான் தருவான், நீதியாய் ஒன்றையும் செய்ய மாட்டான். உனக்கு இந்த பணத்தை வைத்து நல்ல நிம்மதி தருவேன் என்று சொல்லுவான், இதை பெற்றுக்கொண்டால் சந்தோஷம் என்று சொல்லுவான். தருவானா? ஒரு நாளும் தரமாட்டான். என்னை தாழ பணிந்து கொள், இப்படி கொடுப்பேன் அப்படி கொடுப்பேன் சொல்லுவானே, அவன் சொல்லுவான். செய்வானா? செய்ய மாட்டான். அநீதி நிறைந்தவன் அவன், பொய்யன், பொய்க்கு பிதா சொல்லுவான், செய்ய மாட்டான். பச்சை பசையில் என்று பூமியை தெரிந்துள்ள என்று சொல்லி உங்களுடைய கால்களை உலகத்திற்கு நேராக நடத்திவிட்டானே, அவன் அதை பச்சை பசையில் என்று வைத்திருந்தான். கொஞ்ச வருடங்களுக்கு பிறகு கரையர் என்று ஆகி போய்விட்டது அந்த சோதோம் குமாரா. அத்தனையும் கந்தகத்தில் எரிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒன்று கூட மீதி இல்லை. அத்தனையும் பச்சை புசும்பலி, எல்லா பச்சையும் கருப்பாயும் மாறிவிட்டது. அவன் நீதி உள்ளவன் அல்ல, அவரோடு நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஹீ இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ளவராக இருந்து என் ஆத்மாவை நடத்தி கொண்டு போவார். ஆகவே இப்பொழுது நாம் என்ன செய்யலாம்? நான் பழைய வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னால் கர்த்தரின் தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ வாண்ட் நத்திங், வேறு எதுவுமே வேண்டாம், அவரே போதும் என்று இருக்கக்கூடிய இடத்தில் இல்லையே என்று சொன்னால், யூ கேன் ரிப்பெண்ட், மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் இவ்வாறு அவர் சொன்னார். எப்படி அவர் கூறினார்? நீங்கள் அவர் கர்த்தருடைய நாமத்தில் என்னை கர்த்தரை ஆளுகை செய்கிறவராய், சாவரின் காடாய் என்னை ஆளுகை செய்கிறவராய், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று உங்களுடைய இருதயத்தை திறந்து உங்களை ஆளுகிறவராய் கர்த்தர் வரவில்லை என்றால், அன்லெஸ் யூ சூஸ், தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஓ இஸ்ரேலைட் ரட்சிக்கப்பட்டவர்களே, விசுவாசிகளே, அபிஷேகம் பெற்றோம் என்று சொன்னவர்களே, அவரை உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறவராய், உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் சரணாகதி கொடுத்து என்னை ஆளும். ஒரு பாடம் அந்த நாட்களில், என்னை ஆளும் ஏசு நாதா ஜெகமே ஏசு ஏதோ ஒரு பாட்டு படிக்கிறதும் பாருங்கள். அந்த நாட்களே அந்த வரியை நான் மறப்பதில்லை. எப்பொழுது என்னுடைய ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், என்னை ஆளும் ஏசு நாதா. அப்படி இருந்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை சரணாகதி கொடுத்து நீங்கள் அதை வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அவரை அழைத்திருக்க வேண்டும். நீங்கள் அழைக்காமல் அவரை எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார் என்று எண்ணாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அந்த ஆளுகையில் உள்ளவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய தெரியாமல் நீங்கள் அவரை என்னுடைய கர்த்தர் என்று சொல்லாதீர்கள். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொன்னால் that is the best thing. அவர்தான் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இந்த உலகத்தில் எது வந்தாலும், இந்த நேரத்தில் எனக்கு குறை என்று இருக்கக்கூடிய பணமே பல கோடியாய் வந்து சேர்ந்தாலும், எனக்கு சுகம் என்று இருக்கிறதை போட அந்த பெரிய மருத்துவர்களை எத்தனையோ இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு சுகப்படுத்தி விட்டாலும், அது அல்ல எனக்கு வேண்டியதெல்லாம். மை லார்ட், எனக்கு ஆண்டவர் வேண்டும், அவர் வர வேண்டும். ஒசன்னா என்ற கீதத்தை பாடும் பொழுது அங்கே ஆண்டவர் அதை குறித்து என்னவென்று அவர் சொன்னார் தெரியுமா? நீங்கள் பாடவில்லை என்றால் இந்த கல்லுகள் கூட பாடும். ஏனென்றால் த ஸ்டோன் வாஸ் கிரியேட்டட் பை காட். அந்த கல்லும் கூட கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது. இனி ஆயுத பட்சி இனி கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நம்புவதை அவர் சீசர்களுக்கு சொல்லியிருந்தார். அல்லது பூவை பார்த்து இந்த இந்த காட்டு புஷ்பங்கள் என்று அதை அவர் சொன்னார். அவையெல்லாம் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம், தனக்கு ஒரு தேவன் இல்லாவிட்டாலும் உங்களுடைய பரமப்பிதா தான் அதை போஷிக்கிறார் என்றெல்லாம் அவர் சொன்னார். அதே போலவே நீங்கள் துதிக்காவிட்டால், வாயே இல்லாதே போல் இருக்கிறதே இந்த கல் கூட துதிக்கும். ஏனென்றால் தே நோ த கிரியேட்டர், தன்னுடைய சிருஷ்டிகர்த்தாவை உருவாக்கினவரை யாரென்று தெரியும். எங்கிருந்து இந்த கல் வந்தது என்று, அந்த எங்கேயோ இருந்த ஒரு கல் உருண்டு வந்தது, அதுகளுக்கு புரியும். இந்த கல்லுகள்
என்னை ஸ்தோத்தரித்து விடும் என்று அவர் சொன்னாரே, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு பிரதானமான ஒரு பகுதியை ஆண்டவர் குறிப்பிட்டதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்ற ஓசனா ஒரு கீதம் இருக்கிறதே எப்போதும் முழங்கி இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை நடந்திருந்தாலும் ஐ ஹேவ் மை லார்ட், கர்த்தர் எனக்கு இருக்கிறார், லார்ட் ப்ளீஸ் கம் என்று அவரை வரவேற்றிருக்க வேண்டும். அனாதி கதவுகளை உயருங்கள், இதோ கர்த்தர் அந்த ராஜா உள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே வந்து கொண்டிருக்கிறவர் யார் என்று தெரியுமா? அவரை வரவேற்று கொண்டிருக்கிற அந்த எருசலேம் அந்த குமாரத்தியில் வரவேற்று கொண்டிருக்கிற அந்த கழுதிலே அமர்ந்திருப்பவர் யார் என்று சொன்னால் ஹீஸ் அ கிங், அவர் அரசன், ராஜரீகம் பண்ணுகிறவர் வந்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் சேதம் வந்து விடாது, நான் வருகிறேன். இஸ்ரேல் சீயோன் குமாரத்திலே அஞ்சாதிருங்கள், இதோ வந்துவிட்டேன் என்று அவர் விரைந்து வருவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் நமக்கு வருவதற்கு ஒரு கழுதை குட்டி போதும், பரத்திலிருந்து வருவதற்கு வேண்டுமானால் ஒரு குதிரையிலே வருவதை போல் வருவார். ஏனென்றால் இந்த உலகத்தில் சாதாரண அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த கழுதை கூட ஒரு எட்டு வைப்பது ஒரு 100 எட்டு வைப்பதை போல் சீக்கிரமாய் வந்துவிடும். இதோ வந்துவிட்டார் என்று சொல்வதெல்லாம் நமக்கு ஏற்ற விதமாய் ஸ்லோவாய் என்று எண்ணுகின்றதை கூட தேவன் பார்வையிலே ஹிஸ் கமிங் குயிக்காய் வந்து விடுவார், விரைந்து வந்து உங்களுக்கு செயல்படுவார். அதுபோன்ற ஒரு பகுதி என்று நீங்கள் பெற முடியும். அது ஒரு ஆச்சரியத்தை எப்பொழுது நீங்கள் பெற முடியும்? யூ நாட் இன்வைட்டட் த லார்ட், அந்த கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று உங்கள் சூழ்நிலையை சொன்னதில்லையே. சும்மா உட்காந்து அழுது கொண்டிருக்கிறீர்களே. யாராவது ஒரு பெண் அழுது கொண்டிருப்பதை போல் அழுகிறாளோ என்று எண்ணிக்கொண்டு தான் கேட்டார் அந்த மகதலேனா மரியாளையை பார்த்து, பெண்ணே நீ ஏன் அழுகிறாய்? நான் அதை ஏன் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு ஒரு பண கஷ்டம், எனக்கு வாழ்க்கையிலே எத்தனையோ நம்பியிருந்தேன், அதெல்லாம் போய்விட்டது, எனக்கு எதிர்நோக்கங்கள்லாம் போய்விட்டது, அதை நம்பியிருந்தேன், இதை நம்பியிருந்தேன், இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அதெல்லாம் ஃபெயிலாகி போய்ட்டு அழுது விட்டிருந்தால் குயிக்காக மறைந்து போயிருப்பார். அவளை விட்டு மறைந்து போனான்னு வாசிக்கிறோமே, அதுபோல் மறைந்து போயிருப்பார். எங்கே என் ஆண்டவர் என்று கேட்டாலே, அட்டே எங்கப்பா அவர் மறித்த பிறகு கூட எங்கே என் ஆண்டவர் காணுமே, அவர் வைத்திருந்த இடத்தில் ஒன்றும் இல்லையே, நீ அறிவீரோ என்று கேட்டு அவரை கார்டனரை போல ஒரு தோட்டக்காரரை போல கேட்கும்பொழுது எதற்கு என்று அவள் கேட்கிறாள் என்றால் அவளை அந்த உடலையாவது தூக்கி கொண்டு போய்விடலாமே என்று எண்ணி அவள் கூப்பிடும் பொழுது அவள் மேரி என்று அழைக்க ரபுனி என்று அவள் சொல்கிறாளே, அந்த உறவு இருக்கிறதே, தேட் இஸ் த லார்ட்ஷிப். துன்பத்திலும் அந்த வேதனையிலும் அவள் தேடியதெல்லாம் சுகமல்ல, கர்த்தர் எனக்கு வேண்டும், கர்த்தரே எனக்கு எல்லாம் மெய்ப்புறாக இருக்கிறேன், நான் என்ன தாழ்ச்சி அடைவேன், எனக்கு ஒரு தாழ்ச்சி அடைய என்று சொல்வது தமிழிலே இப்படி போட்டிருக்கின்றபடினாலே ஒருவேளை அதை அவர்கள் இன்னும் உலகத்துக்கு தான் எனக்கு தாழ்ச்சி என்று இருக்கக்கூடாது, தாழ்ச்சி அடைய எனக்கு எனக்கு கொடுத்து விட்டார், சாப்பிட்டு விட்டேன் என்பதற்காக அதை எழுதப்பட்டிருக்கிறது. த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ வாண்ட் நத்திங், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ரியல் அந்த ஒரிஜினல் இந்த கிரேக்க பதத்தினுடைய மீனிங் அதை ஆங்கில டிரான்ஸ்லேஷன்லேயே அதை வாசிக்கிறோம். அதுபோல் கர்த்தரை ஆராதிக்க செல்ல வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியை விட்டுவிட்டு இவர்கள் எகிப்தில் நாங்கள் கொமட்டியும் அதை இதுவும் சாப்பிட்டோம், அதை விட மேலாய் சாப்பிட போகிறோம் என்று எண்ணியாக வருவது. இஸ்ரேல் ஜனங்களே, நீங்கள் என் ஜனம் என்று நான் சொன்னது உண்மையாக இருந்தாலுமே கூட நீங்கள் நான் வைத்திருக்கிற கானான் பூமிக்கு அந்த இளைப்பாறுதல் தேசத்திற்கு உங்களால் வரவே இயலாது. எப்படி வர முடியும்? உலக காரியங்களை இப்படி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற ஜனங்களே, உங்களை ஆத்துமாவை விசாரிக்க தெரியாத ஜனங்களே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று பழைய ஏற்பாட்டிலே அந்த சங்கீதக்காரன் சொன்னானே, அந்த ஆத்துமத்தை குறித்து மகிழ்ச்சி வேண்டாமா? அந்த ஆத்துமத்திலே ஒரு கம்பீரம் வேண்டாமா? அந்த ஆத்துமத்திலே வெளியே வந்த இஸ்ரவேலர்களே, நீங்கள் நின்று நிதானித்து கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை உள்ளம் திறந்து கழுதைக்குட்டியில் வருகிறதை போல் வருகிறவர் உங்களிடத்தில் அனௌன்ஸ் பண்ணி, இதோ வந்துவிட்டேன், கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன், சீயோன் குமாரத்தே பயப்படாதே என்று கூறி வந்து விடுதலை செய்கிறாரே. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடரும்படி அதை செய்கிறாரே. கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைக்கும்படி செய்து விட்டாரே. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவன் தான் இந்த 23ஆம் சங்கீதத்திற்கு சொந்தம். இல்லை என்றால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்கோ காலத்தில் சொல்லிக் கொடுத்து விட்டு அதெல்லாம் சலித்து போன ஒரு சங்கீதத்தை போல் சலித்து போய்விட்டு அதையும் திருப்பி 4 வருடங்களில் 5 வருடங்களில் கழித்து கேட்டால் கூட
அவர்களுக்கு இந்த 4 வசனம் தான் தெரியுது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சியடையேன், அவரின் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணி நின்று கொண்டு நடத்துகிறார். அப்புறம் நான் மரண்டைகளையும் பள்ளத்தாக்களே என்னவோ சொல்ல தொடங்குகிறார். மனுஷனே, அவரின் ஆத்மாவை தேற்றி என்று இருக்கிறதை கண்டீரா? உங்களை நடத்துவதெல்லாம் நீதியின் பாதையிலே, தெய்வ நீதியிலே அவர் நடத்துவார். உங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நடத்துவதற்காக அவர் வந்தார். அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார், செய்வார். ஆனால் முக்கியம் என்னவென்று சொன்னார், இவர் உங்களுடைய ஆத்மா வறண்டு போய் கிடக்கிறது. எங்கே உன் ஆத்மா கேட்க, எங்கே உன் தேவன் என்று கேட்ட பொழுது மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவதை போல் என்று கதறுகிறானே. தண்ணீர் இல்லாத ஒரு அந்த நீரோடைக்கு ஒப்பாய் தன் ஆத்ம வறட்சியை காண்பது தான் மேன்மையான ஒரு கிறிஸ்தவன். ஐயோ, என் ஆத்மாவில் ஏன் துக்கம் உண்டாயிருக்கிறது, என் ஆத்மாவில் ஏன் கலக்கம் உண்டானது, என் ஆத்மாவில் ஏன் நிம்மதி இல்லை, என் ஆத்மாவிலே சமாதானம் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லையே என்று அவரை தேட வேண்டும். எதை போல் தேட வேண்டும்? இந்த மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேட வேண்டும். அதையே நீங்கள் தண்ணீருக்காக தேடுவதை போல் வைத்து விடாதீர்கள். எனக்கு அது இல்லையே இது இல்லை என்று சொல்வதற்கு வைத்து விடாதீர்கள். அதை போல நீங்கள் கர்த்தரை தேடுவதற்கு உங்களுடைய ஆத்மா உங்களையே கேட்க வேண்டும். எங்கே உன் தேவன் என்று அந்த ஆத்மா கேட்டதான். இவனும் முதலாவது கேட்கிறான், ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், தேங்குகிறாய் என்று அவனும் விசாரிக்கிறான். தன் ஆத்மாவை விசாரித்து வாழ்வதுதான் தனி ஜெபம். ஒரு தனி ஜெபத்திலே அந்த மார்த்தாளை போல் இருந்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே அவரை நோக்கி நீங்கள் வராதபடி நீங்கள் இந்த உலகத்தில் என்ன வைத்திருந்தாலும் சமாதானம் இருப்பதில்லை, இளைப்பாறுதல் வருவதில்லை. அவள் தேவையான ஒன்று எதுவோ அதைத்தான் தேடினாள், ஒன்று தான் தேடினாள். நல்ல பங்கை அடைந்து விட்டாள். எது தேவையோ அதை கண்டுபிடித்து விட்டாள். கூறி அவளுக்கு என்ன சொன்னார், அநேகம் காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய். ஒரே வீட்டில் இருவரும் கிறிஸ்தவர்கள், ஒருவளோ கத்திடத்திலே போய் தன் இளைப்பாறலை கண்டடைந்தவள். தேவையானது அது ஒன்று தான் என்று சொல்லி வைத்து விட்டார். அதை அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இட்ஸ் எ குட் பார்ட். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே குட் பார்ட் என்று இல்லை. அவள் நல்ல பங்கை என்று இருப்பதால் தன் ஆத்துமத்திற்குரிய நல்ல பங்கை பெற்றாள். பின்பு அவர் எழுந்து வந்து அவள் இந்த மரியாள் வேலை செய்யாமல் இருந்திருப்பாள், செய்திருப்பாள். எவ்வளோ நேரத்தில் செய்திருப்பாள்? வெகு விரைவிலே மாத்தாலே அதிசயப்படக்கூடிய வகையிலே அநேக காரியங்களை எல்லாம் படபடப்பட என்று அற்புதமாய் செய்து முடித்திருப்பாள். கலக்கம் இல்லாமல் செய்து முடித்திருப்பாள். அதில் முறுமுறுப்பு இல்லாமல் செய்து முடித்திருப்பாள். பியூட்டிஃபுல்லாய் செய்து முடித்திருப்பாள். மாத்தால் அந்த ரகசியத்தை அப்பொழுது கற்றுக்கொண்டார். ஆகவே தான் பின்பாக லாசரு உயிர்த்தெழுந்தவுடனே அவருடைய வீட்டிற்கு விருந்துக்கு சென்று ஆண்டவர் இருந்த பொழுது மரியாள் சந்தோஷத்தோடு என்ன செய்தால், பரிமாறினாள். வேகமாய் பரிமாறி விட்டாள். சி லேர்ன்ட் எ லெசன். பாடத்தை கற்றுக்கொண்டாள். கற்றுக்கொள்ளுங்கள். அதுபோன்று மார்த்தாள்களே, உங்களுக்கு பணம் தான் பெரியதா, உங்களுக்கு கடமை போதுமா? எடுத்த உடனே சிலர் லேப்டாப்பை தூக்கி கொண்டு ஓடுவதை போல் ஓடுகிறதை நான் பார்க்கும் பொழுது வாட் இஸ் திஸ் லைக் இஸ் சம்திங் இஸ் ஸ்லேவரி. ஒரு அடிமைத்தனம் போல் தோன்றுகிறதே. அவர்கள் எழுப்புகிறதே அந்த லேப்டாப் தான் எழுப்புகின்றதே போல் தோன்றுகிறது. வாட் இஸ் திஸ்? அநேக காரியங்களை குறித்து கலங்குது. ஒய் நாட் தே ப்ரோக்ராம் தேர் டைம். நேரத்தை ப்ரோக்ராம் பண்ணி அந்த நாட்டிலே ஒரு புத்தகம் நான் படித்திருக்கிறேன். ஒரு காட்லி மேன், பக்தியுள்ளவர் எழுதின ஒரு புத்தகம். ஹவு டு மேனேஜ் யுவர் டைம். உங்களுடைய டைமை மேனேஜ் பண்ணுவது எப்படி என்று ப்ராக்டிக்கலாக அவர் எழுதியிருந்தார். ஆனால் ஹீ இஸ் காட்லி மேன். ஏனென்றால் அவர் தன்னுடைய நேரத்தை பிளான் பண்ணி கர்த்தரை தேடுவதற்கு என்று ஒதுக்கி வைப்பதற்கு ஹி பிளான் அண்ட் ஃபவுண்ட் இட். அதை கண்டுபிடித்து விட்டார். தன்னுடைய நேரத்தை தூங்குவதற்கு என்று சரீரத்தை பேணுவது, சரீரம் என்னுடையது, என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லுவது அந்த புரஜாதிகள் சொல்வார்கள். அவர் வேண்டுமானால் கத்தியை வைத்து கொண்டு கீறி கொண்டு எல்லாம் சரீரத்தை என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நீங்களோ இது கர்த்தருடைய சரீரம், அதற்கு தேவையான இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று மேனேஜ் பண்ணுவது வேண்டாமா? ப்ரோக்ராம் பண்ணுவது. அந்த புத்தகத்தை இன்னொரு வாங்கி அவர் சில பல வருடங்கள் வைத்து நான் அதை ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தேன். பின்பு அவர் கேட்டார் என்று அவருடைய சன் ஒருத்தர் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு திருப்பி கொடுத்து விட்டேன். தட்ஸ் கரெக்ட். அதுபோன்று அந்த புத்தகத்தினால் வருகிற அற்புதம் என்னவென்றால், மேனேஜ் யுவர் டைம். என்ன டைம்? வாட் இஸ் ஃபர்ஸ்ட் திங்? எது முதலாவதோ அதை தேவையானது ஒன்றே என்று அவரோட சமூகத்திற்கு போயிருந்திருக்க வேண்டாமா? உங்கள் ஆத்மாவிலே இளைப்பாறுதல் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய வெளியே போனாலும் ஐயோ, அநேக காரியங்களை குறித்து அப்படியே கலங்கி இவர் பாட்டு
ஒரு பாட்டு நீங்கள் படித்தீங்களே, என்ன பாட்டு? எண்ணத்தை கலங்க வேண்டிய என்ன பாட்டீங்கள்? ஏதோ ஒரு என்ன சிஸ்டர் சும்மா சொல்லிக்கொள்ள வேண்டிய நான் ஏன் கலங்குவேன் என்று நீங்களா சொல்லிக்கொண்டால் போதுமா? கலக்கமில்லாத வாழ்க்கையை யார் தர முடியும்? உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று நான் சொன்னால் கலங்காமல் இருந்து விடுமா? அல்லது ஒரு சாப்பிட்டாய் உங்கள் இருதயம் சகோதர சகோதரிகளே கலங்காது இருப்பதாக என்று சொல்லிவிட்டு அப்பா எவ்வளோ ஆறுதலான வார்த்தையை என்று கேட்டு வந்து விட்டோம் என்று சொல்லுவதா? அது யார் சொல்ல வேண்டும்? ஹூ செட் தட்? யார் சொன்னார்? ஆண்டவர் இயேசு சொன்னார். அவர் சொல்ல வேண்டும். உங்களை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? அவர் சொன்னார், மரியாளே மார்த்தாளே ஏன் இப்படி அநேக கலங்குறாய் என்று அவர் கேட்டார். அவர் கேட்டிருக்க வேண்டும். அதை சொல்லிவிட்டு கொஞ்சம் லிசன் பண்ணியிருக்க வேண்டும், கவனித்திருக்க வேண்டும். என்ன சொன்ன? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். உங்களுடைய கலக்கத்தை போக்குவதெல்லாம் ஒன்லி காட், தேவன் தான். ஓடியாடி தெரிந்து நீங்கள் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வேலைகளை தரித்து அவன் செய்கின்ற அத்தனை காரியங்களும் விருதா என்று ஏன் போக வேண்டும்? ஏன் விருதாவாய் போய்விடுகிறது? என்ன செய்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லையே. ஏனென்றால் தேவையான அந்த ஒன்றை அவர்கள் நாடி செல்வதில்லை. செய்திருந்தால் மார்த்தாளுக்குரிய அநேக காரியங்களுடைய கலக்கங்களும் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி உங்களுக்கு தெரியும் பிரதர்? மார்த்தாள் வீட்டில் நீங்கள் வசித்தீர்களா என்று கேட்டால் ஐ டெல் யூ, மார்த்தாள் வீட்டில் வசிக்கவில்லை. பட் ஐ வாஸ் ஆல்சோ ஒன்ஸ் ஏ டைம் ஒரு மார்த்தாளை போல் இருந்து வந்தான். பட் ஐ ஃபவுண்ட் த ட்ரூத். தேவையானது ஒன்றே, டு ஃபைண்ட் ரெஸ்ட் இன் மை சோல். மனக்கலக்கத்தை போக்குகிற ஆண்டவர் விசுவாசித்து அவரண்டை வருகின்ற ஒரு பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சங்கீதம் 23 வாசித்துவிட்டு மனப்பாடம் செய்துவிட்டு நீங்கள் பரலோக வாசலில் நின்று கொண்டு கதை துறங்கள் இல்லையே, திறக்குவது அனுமதி இல்லை, யார் சொன்னது அனுமதி இல்லை என்று நான் சொல்லுகிற சங்கீதத்தை கேளுங்கள். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் நாள் செடியின் அவரை என்னை புல்லில் இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணி நடத்தினார், அப்படி என்னை நடத்தினார் என்று சொன்னபொழுது நோ, தேர் இஸ் அ வாய்ஸ் தேர், விடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ளீஸ் ரிட்டர்ன் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால், யூ ஹேவ் நோ லார்ட், உன்னை ஆலோசிக்கிற கர்த்தர் இல்லை, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஜெயம் கொண்டவர் என்று வாழ்த்தி வரவேற்றி உன்னை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அது யாருடைய பங்காய் போய்விட்டது? இஸ்ரவேலுடைய பங்காய் போய்விட்டது. நீ என்று கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று மனதார உன் வாழ்க்கை முழுவதும் சரணாகதி அடைந்து நீர் என்னை ஆண்டு கொள்ளும், ஸ்தோத்திரிக்கப்பட்டவரை நீரே எனக்கு போற்றுவதற்குரியவர் ஆண்டு கொள்ளும் என்று சொல்லும் வரை நான் உன் வீட்டிற்கு வரமாட்டேன். அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்க தெரியுமா? நீங்கள் யோவான்லையும் எழுதியிருக்கிற, லூக்காவிலையும் எழுதியிருக்கிற பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறேன். அந்த வீடு பாழாய் போய்விடும் என்று எழுதியிருக்கிறது. யாருடைய வீடு? கிறிஸ்தவன் வீடு. அவன் வீடு பாருங்கள், உள்ளே பாருங்கள். நீங்கள் விசாரித்து உங்கள் இருதயத்தை திறந்து பார்த்து பழகியிருந்திருக்க வேண்டும். அங்கே துர்நாற்றம் வீசியிருக்கும், எத்தனையோ காரியங்கள் கெட்டு போய் கிடந்திருக்கும், அத்தனையும் ஆஃப் டன் பாதி வேலை முடித்து பாதி வேலை முடிது என்று கிடக்கும். அவருடைய வாழ்க்கையில் எதுவும் சோபித்தது இல்லை. அவர்கள் எண்ணின வேறு எண்ணங்கள் இருக்குது, அது ஏதாவது பலித்ததா? அதுவும் இல்லை. அவனுடைய சமூகத்தில் வந்து கடைசி நாட்களில் ஊழியம் கூட சிலர் செய்வார்கள். உடைய நாமத்தினாலே நாங்கள் அதை செய்தோமை, இதை செய்வோமை, பிரசங்கித்தோமை, தீர்க்கதரிசனம் சொன்னவை என்றெல்லாம் வந்து நின்று அந்த கூட்டத்தினிடத்திலே பொறுங்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் கூப்பிடுகிறீர்களே, ஆனால் நான் சொல்லுகிறபடி செய்யாதிருக்கிறீர்களே. வாட் இஸ் தேட்? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுபடி கேட்க மாட்டார்களாம். ஆளுகை செய்கிறவர் சொல்லுவதை கேட்க மாட்டார்களாம். இவர்களை வந்து நின்று விட்டு கர்த்தாவே, ஓ லார்ட் லார்ட், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வது. அலலையா என்ன ஒரு அலையிலேயே சொல்லியிருக்கலாம். அவர் சும்மாவுக்காவது ஒரு 50 அலையாக போட்டு சொல்லிவிட்டால் கர்த்தரை ஏமாற்றி விட முடியுமா? தோத்திரம் என்று நீங்கள் ஒரு 20 விடை சொன்னால் ஏமாற்றி விட முடியுமா? ஐ லவ் டு சே லார்ட், ஸ்தோத்திரம் என்று சொல்வதற்கோ அல்லேலியா என்று சொல்வதற்கோ மிக ஆர்வம் கொண்ட மனுஷன் நான். ஐ டூ தேட், பட் மீனிங்ஃபுல் தேட். அங்கே ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறது. அந்த இன்சென்ஸை போல் தமிழ் என்ன வாசிப்போம்? அந்த தூப வர்க்கத்தை போல் அது உள்ளே இருந்து வருகின்ற பொங்கி வருகின்ற தூப வர்க்கம் அது வந்து கொண்டே இருக்கும். வெறும் வாயிலிருந்து வருவதில்லை, உள்ளே ஒரு தூப வர்க்கம் இருக்கிறது, தூப கலசம் என்று இருக்குது, அதிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதைத்தான் நான் ஸ்தோத்திரம் என்று இருந்திருப்பேனே அல்லாமல் சும்மா இருந்து கொண்டு தோத்திரம் என்று சொல்வதா? தோத்திரம் என்று சொல்லி அதையும்
அதை யாரோ சிலர் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வதற்கு பதில் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னா, எங்கேயாவது தோத்திரம் தோத்திரம்னு பைபிள் எங்கே எழுதியிருக்கிறதா காட்டுங்கள். ஏன் இப்படி கற்றுக்கொண்டீர்கள்? யாரோ சிலர் கூட்டத்தில் போனாலும் அங்கே எல்லோரும் தோத்திரம் 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 சொன்னாங்க, இவரும் தோத்திரம் 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 என்று சொன்னால் வாட் இஸ் திஸ் மீனிங்லெஸ். அதை போல ஆண்டவர் கேட்டார், கர்த்தாவே 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 என்று சொல்லிவிட்டு நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதவர்களே, அக்கிரமச்சியக்காரலை என்னை விட்டு அகன்று போங்கள். பிதாவின் சித்தம் செய்தவன்தான் எனக்குரியவன் அல்லாமல் உங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு சும்மா அவரை ஆண்டவராய் பொம்மையை வைத்து கொண்டு கீழே இருந்து கொண்டு உங்களுடைய சொந்த வேலையை செய்தீர்கள். ஏன் அவர்கள் அன்று சீனாய் மலையிலே இருந்து கொண்டு அவர் கர்த்தரை புறக்கணித்து விட்டு ஒரு கன்றுக்குட்டியை வைத்தார்கள்? இதுதான் நம்மை நடத்தி வந்தது என்றும் சொல்கிறார்கள். அது ஏனென்றால் கீழே அவர்கள் அந்த சுற்றி இருந்து கொண்டே வேசித்தனம் செய்ய தொடங்கி விட்டார்கள். இந்த கன்றுக்குட்டி பொன் கன்றுக்குட்டி இருந்து கொண்டு இந்த வழி நடவாதே என்று சொல்லாது, இந்த வழி போகாதே, ஐ எம் யுவர் லார்ட், நான் கர்த்தர், இந்த வழி போங்கள் என்று அது சொல்லாது. அது பார்த்து கொண்டு பொன் கன்றுக்குட்டி தாங்களே வடித்து தங்களுக்கு விருப்பமானதை செய்யும்படி அனுமதிக்கக்கூடிய தங்களால் வடிக்கப்பட்ட ஒரு ஒரு கன்றுக்குட்டி வைத்து கொண்டு யெகோவா என்று சொன்னார்கள். திஸ் இஸ் மை ஜெஹோவா. அது ஏனென்றால் இந்த கன்றுக்குட்டி என்ன வேசித்தனம் செய்தால் பார்த்து கொண்டே தானே இருக்கும். அதை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அந்த பூட்டி ரூமில் இருந்து கொண்டு பேசி கொண்டிருந்தாலும் அதை அது சும்மா உட்காந்து பார்த்து கொண்டு தான் இருக்கும். என்னவென்று சொல்வீர்கள்? யெகோவா என்று சொல்வீர்கள். கர்த்தர் அங்கே வாசமாய் இருப்பார் என்று சொன்னால் டோன்ட் டூ தட். என் வார்த்தை நீ கேட்கவில்லையே, நான் சொல்லியும் அதை செய்யவில்லையே, எவ்வளோ சொல்லி கொண்டு கேட்கவில்லையே. நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லி அழைத்து சும்மா ஒப்பனைக்கு அழைத்து வைத்து என்னை உள்ளே வரும்பொழுது யெகோவா என்று கன்றுக்குட்டியை வைத்துக்கொள்ள பார்க்கிறீர்களே. என்னோடு வந்து விசாரித்தீர்களாம், என்னுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்தீர்களா, உங்களுடைய சுயசித்தத்தை மறுத்து சித்தம் என்னவென்று கேட்டீர்களா, உண்மை நான் பிரியப்படுத்த வேண்டுமே என்று கெஞ்சினீர்களா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய நீங்கள் விட்டு எத்தனை பக்தர்களை குறித்து வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்குது, அவர்களை போன்று நீங்கள் வாழ துடித்தீர்களா? அதெல்லாம் செய்ய மறுத்துவிட்டு லார்ட் லார்ட் கர்த்தரே கர்த்தரே என்று சும்மா சொல்லி கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அந்த கீதம் முழங்க வேண்டும், ஆர்ப்பரிப்பு இருந்திருக்க வேண்டும், பரவசம் இருந்திருக்க வேண்டும். சர்வத்தையும் ஆளுகிறவர் என் ஆண்டவர் என்று இருக்க வேண்டும். எப்படி அந்த 103வது அந்த சங்கீதம் முடிவடைகிறது? அந்த நாத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரியின் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அப்படியே வரிசையாக அவர் கொண்டு வந்து அவர் எழுதி கடைசி என்னவென்று அவர் முடிக்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தர் 19ஆம் வசனத்திலே வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. ஹூ இஸ் ரூலிங் ஓவர் என்று சொல்வது, ஹூ இஸ் ரூலிங் யுவர் ஹவுஸ், உங்களுடைய வீட்டை ஆளுகை செய்வது என்ன? இட் இஸ் த லார்ட். கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அவர் வானத்தின் மேல் சிங்காசனத்தை போட்டவர், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதா, அவ்வளோ சர்வத்தையும் ஆண்டு நடத்துகிறவர். சற்று இன்றைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? இந்த சூரியன், இந்த சந்திரன், நட்சத்திர மண்டலங்கள், இந்த மலைகள் ஒன்றும் அங்கங்கே பத்திரமாய் இருக்கிறதே பாருங்கள். அது எல்லாம் நேர்த்தியாய் இம்மட்டும் காத்து நடத்தி வந்திருக்கிறாரே. அந்த கர்த்தர் உங்களை ராஜரீகம் பண்ண அனுமதித்தீர்களா? அவர் ராஜாவாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்டா? சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார் என்ற சாவரின் கண்ட்ரோல் அவருடைய ஆளுகையிலே வைத்திருக்கிறீர்களா? ஏன் இப்படி நடக்கிறது என்றால் ஹீ இஸ் ரூலிங், அவர் ஆளுகை செய்கிறார். ஹீ நோஸ் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் மீ. அவர் என்ன செய்ய நினைத்தாரோ தடைபடுதலை எனக்கு நன்மையான ஈவுகளை அவர் செய்வார். நான் என் உதடுகளினால் எதையாவது ஆத்திரப்பட்டு பேசியிருந்தால் இனி பேச மாட்டேன், பொத்திக்கொள்வேன் என்று அந்த யோபு சொன்னதை போல் அவருடைய ஆளுகையை மேன்மைப்படுத்தினானே. இத்தனை நடந்ததை பூரா ஆராய்ந்து அலசி, உனக்கு இப்படி இருந்தால் கர்த்தர் நல்லவராக இருந்தால் ஏன் இப்படி நடந்தது, கர்த்தர் நீதி உள்ளவராக இருந்தால் ஏன் உனக்கு இப்படி நடந்தது, நீ உன்னுடைய வாழ்க்கையில் தவறு இருந்திருக்க வேண்டும், அல்லது கர்த்தர் உனக்கு செய்ய மறுத்து விட்டார் என்றெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை குலைத்து போட்ட அந்த ஜனங்களை இந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நான் மதியீடனாய் சில காரியங்களில் நானும் கூட கொஞ்சம் பேசிவிட்டேன். அப்படி ஒன்று பெரிதாய் பேசவில்லை, 1-2 வார்த்தையில் கொஞ்சம் ஸ்லீப்பானதை போல் தோன்றியது அல்லாமல் இல்லை. வாயை பொத்தி கொண்டேன். ஒரு சின்ன ஒரு இடல் வந்த உடனே கர்த்தர் வந்து அவனை விசாரித்தாரே பாருங்கள். உடனே வாயை பொத்தி கொண்டேன். உடனே ஆண்டவர் அந்த பில்தாத் சோப்பான் எலிபாசை திரும்பி, பார், என் தாசன் பேசினதை போலவான் நீங்கள் பேசினீர்கள். போட்டு ஒரு காரியத்தை இப்படியே நடந்தது, அதற்கே நடந்தது, கர்த்தர் நல்லவராக இருந்தால் இப்படி செய்திருப்பார், உனக்கு நீதி உள்ளவராய் இல்லை போலும் என்றெல்லாம் குழப்பி விட்டீர்களே. கர்த்தரை மகிமைப்படுத்த தெரியாத மக்களை
போய் அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய சிறையிருப்பை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்ல அவர்கள் மன்னிப்பு கேட்க அவர்களும் பின்பு விடுதலை ஆனார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்று அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் எக்ஸால்டட் பொசிஷன், உயர்ந்த பொசிஷனில் கர்த்தரை ராஜரீகம் வைத்து வாழ்வதில்லை. இஸ் சாவரின் கண்ட்ரோல். அவருடைய ஆளுகையை ஒருபோதும் குறை சொல்லிவிடக்கூடாது. அவருடைய ஆளுகையிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜீவகாலமெல்லாம் நான் முழங்கால் படியிட்டு சோத்தரிக்கின்ற ஒரு பகுதி என்னவென்றால், லார்ட் இன் யுவர் ரீன், நம்முடைய ஆளுகையிலே ஐ எம் ஸோ ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் எனக்கு வேண்டும். அது ஏனென்றால் அது நீதி, சமாதானம், பரிசுத்தாலும் உண்டாகும் சந்தோஷம். இதை பொன்னும் பொருளும் உலகம் தருவதில்லையே, நீர் எனக்கு தந்து ஆளுகை செய்கிற அந்த ஆளுகைக்காக நன்றி. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் மனசோர்வடைந்து ஒடிந்து மடிந்து நாங்கள் போகிறதில்லை. ஏனென்றால் யூ ஆர் ரூலிங் மீ, என்னை ஆளுகை செய்கிறேன் என்று என் ஆத்மாவை தேற்றுகிற அந்த நீதியின் தேவ நீதியின் பாதையை கண்டுபிடித்தவன் தான் எப்போதும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அந்த முதல் பங்கை ஆவிக்குரிய ரீதியை கண்டவன் தான் தாவீதை கண்டிருந்தான். அந்த தாவீதான் அதை எழுதுகிறான். அந்த தாவீது தான் தன் ஆத்மாவை விசாரிக்கிறான். அந்த ஆத்மா அவனுடைய சொந்த ஆத்மா தான் எங்கே உன் தேவன் என்று கேட்கிறான். எங்கே உன் தேவன் போய் தேடு என்று சொல்லுகிறான். கர்த்தர் உங்களை சொல்லியிருந்திருக்க வேண்டும், என்ன இப்படி தேடாமல் இருக்கிறாய்? மத்தியானம் ஆகிவிட்டது, கர்த்தரை தேட இல்லையே. அது 2 மணி நேரம் என்னை பொறுத்தவரை 2 hours மேல் தாண்டி விட்டது. யூ நாட் சீக்கிங் காட், தேவனை தேடவில்லை. அல்லேலூயா. ஐ டெல் யூ, ஒரு உண்மையை சொல்வேன். அந்த அதிகாலை நேரத்தில் நான் காடுகளுக்கு சென்று ஜெபிக்கிற பல்லாண்டுகள் உண்டு. அந்த காடுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி காடுகளுக்கு சீக்கிரமாக போக முடியாதபடி சில வருடங்கள் ஆகும் பொழுதெல்லாம் ஐ சூஸ் ஒன் ப்ரைவேட் பிளே, எங்கேயாவது உட்காந்து கர்த்தரை நான் தேடுவது. குறைந்தது 1 மணி நேரம் கூட என்னால் உட்கார்ந்து தேட முடியவில்லை என்று சொன்னால், அதற்கு பிறகு நான் அவரை தேட முடியாத ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஸ்கிப் பண்ணவில்லை, அது எப்படியோ போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த மாதிரி நேரங்களிலே நான் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண்டிங் பெண்டிங் பெண்டிங், அன்ஃபினிஷ்ட் என்று பார்த்துருக்கிறேன். பட் கர்த்தரை தேடி அவரோடு பொருந்தி ராஜா வாழ்க என்று அவரை ஏதோ வந்துவிட்டார், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார், வாசல் கதலை திறவுங்கள் என்று சொல்லி அவரை உட்கார வைத்து செய்கின்ற அத்தனையிலேயும் ஈவன் எ லிட்டில் எஃபோர்ட், சின்ன காரியங்களை சின்ன முயற்சி எடுத்தாலும் காட் பிளஸ் இட். ஏனென்றால் என்னை ராஜரீகம் பண்ணுகிறவர் எனக்குள் இருக்கிறார். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டாமா? கர்த்தரை அறிந்து ஜனங்களாய் ஒருவர்கள் தான் சொல்ல முடியும், அவர் என் ஆத்மாவை தேற்றினார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டிலே சமாதானத்தை இளைப்பாறலை தந்தார், எவ்வளவு சுமைந்தாலும் சரி என் கீழே வைத்து விடுங்கள் என்று சொன்னார். எவ்வளவு விசாரிக்க வேண்டும் அத்தனையும் என் மீது என் தோளிலே வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிப்பார். அவர் பியூட்டிஃபுல். அவர் அண்ட சராசரிகளை விசாரிக்கிறவர். என்னுடைய பிரச்சனை எனக்கு பெரிய சுமை போல் இருந்தாலும் தோன்றினாலும் 1 hour இல்லை, 1 minute கூட என்ன செய்ய முடியும்? அவரால் தீர்த்து வைத்து விட முடியும். வெளிச்சம் உண்டாகக்கூடாது என்று சொல்வதற்கும் வெளிச்சம் உண்டாவதற்கும் எவ்வளோ நேரம் வாய்ந்திருக்கக்கூடும்? எவ்வளோ நேரம் ஆகியிருக்கக்கூடும்? அவர் போட்டு கட்டப்பட்ட தள்ளி வைத்து வெளிச்சம் உண்டாகக்கூடும் என்று ஒரு 10 மணி நேரம் போராடிய உண்டானது. He will do that quickly. Such a king, ராஜரீகம் பண்ணுகிறவரை பெற்றிருந்தார். என் வாழ்க்கையிலே நடைபெற அத்தனையும் என் ராஜாவுக்கு கீழ்தான் நடந்தது. His sovereign control, அவருடைய ஆளுகையில் இருக்கிறபடினால் I am safe. Nothing could shake me. என்னை அசைத்து விட முடியாது. இந்த பூமி அசைந்து அதை பர்வதம் நிலை உயர்ந்து நடுச்சமரத்திலே பூமி அவர் உள்ளே கவிழ்ந்து போனாலும் எனக்குள் இருக்கக்கூடிய சமாதானத்தின் உடன்படிக்கையை தந்தாரே, அதை என்னை விட்டு என்ன செய்வதில்லை, போவதில்லை என்று சொல்லுகின்ற அந்த 54வது ஏசாயாவுடைய பகுதியினுடைய வசனம் சொந்தமாய் மாறியிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ். கடைசி எப்படி முடிக்கிறார்? அந்த 22ஆம் 103ஆம் சங்கீதத்துள்ள கடைசி பகுதி 22ஆம் வசனம், கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை see, not only that, படைக்கப்பட்ட கிரியில் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட என்று எண்ணாதிருங்கள், அவரால் நடத்தப்பட்ட சகல கிரிகளை பார்க்கும் பொழுது
பியூட்டிஃபுல். எல்லாமே நலமென்று கண்டார், எல்லாமே நலமென்று கண்டார். சகல கிரியைகளே எல்லாம் சுற்றி பார்த்து அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று முடிக்கிறாரே. தட் இஸ் பியூட்டிஃபுல். அவர் எனக்கு அவர் செய்தாங்க சகல நன்மைகளையும் மறவாதே, அக்னிகள் மன்னித்து நோய்களை சுகமாக்கி என் பிராணனை அறிவுக்கு மீட்டு என்று சொல்வதை விட தி பியூட்டிஃபுல் ஃபைனல் வேர்டு, கடைசி வார்த்தை என்னவென்று சொன்னால், அவருடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிறவர்களே பாருங்கள், அவருடைய சகல கிரியைகளையும் பார்த்து என்ன சொல்ல வேண்டும், அவர் செய்ததெல்லாம் நன்மை என்பதை கண்டவர்கள் அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்துமாவும் என்ன செய்வது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லாம் நலமென்று கண்டார். முடிவில் வரும்பொழுது நலமென்று கண்டார், நலமென்று கண்டார், நலமென்று கண்டார். அந்த ஃபைனல் டே, கடைசி நாள் வரும்பொழுது என்னவென்று கண்டார், மிகவும் எக்ஸலண்ட் பியூட்டிஃபுல் என்று அவர் கண்டார். நலமென்று கண்டார் என்று சொல்லக்கூட இப்பொழுது முடியவில்லை என்றால் உங்கள் கடைசி ரசம் எப்படி ருசியுள்ளதாய் மாறும்? உங்கள் ஜீவித காலத்தினுடைய கடைசி ரசம் ருசியுள்ளதாய் மாற வேண்டாமா? ஹீ வில் டூ தேன். அவர் செய்வார். எனக்கு செய்கிறார், உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். உங்களுக்கு முன்பாகத்தான் நான் நின்று நான் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன கதையாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். என் ஜீவியத்தில் நான் பேசி முடித்து நான் போன பிறகு முழுமையும் சொன்னேனோ இல்லையோ என்று நான் வருத்தப்படுவது உண்டு. நிறைய சொல்ல விட்டுவிட்டேனோ என்று நான் யோசிப்பது உண்டு. ஏனென்றால் அறிவே அல்ல, அறிவை குறித்து நான் பேசவில்லை. இட்ஸ் அ லைஃப். என் ஜீவனை குறித்து நான் பேசுகிறேன். ஆகவே முடிவாய் வருகின்ற மிகவும் நல்லதென்று சொல்வதெல்லாம் கிரியைகளை பாருங்கள். வந்து அந்த எருசலேமிலே வந்து கொத்தலங்களை எண்ணுங்கள். எத்தனை அந்த கொத்தலம் என்றால் ஒரு ஜெயம் என்றால் ஒரு கொத்தலம், கர்த்தர் கொடுக்கிற ஜெயம் என்றால் இன்னொரு கொத்தலம், கட்டி வைக்கிற அந்த பில்லர், அந்த வெற்றிக்குரிய அந்த பில்லரை வந்து எண்ணி பாருங்கள் என்று சொல்லுகிற கிரியைகளே, என் கிரியைகளை ஸ்தோத்திரியுங்கள், எல்லாம் கர்த்தரே செய்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் என்றைக்கு தன் மூலமாய் ஏதாவது செய்யப்பட்டது என்று அவன் சொன்னானோ அன்று அவன் தேவனை மறந்து விட்டான், அல்லது தேவனை இழந்து விட்டான் என்று தான் பெயர். அவன் சொல்வதெல்லாம் கம் அண்ட் சீ மை ஒர்க், த ஒர்க் ஆஃப் காட். என்னுடைய கிரிகளே பாருங்கள், சகலமும் அவரால் செய்யப்பட்டது. த ஸோ ஆஃபன் டைம் அடிக்கடி பார்த்து கிரிகளே எல்லாம் கர்த்தரை துதிங்கள், ஜெயம் கர்த்தரால் வரும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்ன என்னை குறித்து வைத்திருந்தாரோ அதை அவர் செய்து முடிப்பார் என்றெல்லாம் சொல்கின்ற என் கிரிகளை பாருங்கள். அத்தனையும் கர்த்தர் செய்த கிரிகளை ஸ்தோத்திரியுங்கள். முடிவாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுவதுதான் வாழ்க்கை. அந்த ஆத்துமத்தில் இருந்து விலகி விடாதீர்கள். அந்த ஆத்துமாவை, உங்களை இரட்சகரை, உங்களுடைய ஆண்டவரை வரவழையுங்கள். ரூல் ஓவர் பண்ணுவதற்கு கேளுங்கள். நீங்கள் சொல்லும் வரை வரமாட்டார். தனிமையில் முழங்கான படியிட்டு மறந்து விட்டேன் போலும், அல்லது நான் தவறிவிட்டேன் போலும், ஏதோ சபையில் செய்தி கேட்டால் போதும் என்று எண்ணினேனோ, பத்திரிக்கை வாசித்து விட்டால் போதும் என்று நான் எண்ணினேனோ, சில கூட்டங்களுக்கு போய்விட்டால் போதும் என்று எண்ணினேனோ, ஐ எம் ஸோ சாரி, நான் உம்மை வரவேற்க தவறிவிட்டேன். அல்லேலூயா. எந்த இடத்திலாவது இயேசு கிறிஸ்து சென்றார் என்று இருக்கிற இடத்திலே பாருங்கள், அவராக செல்லவே இல்லை. அவர் நம்மை தேடி வந்தாலுமே கூட, அவர் தானாகவே நமக்காக உயிரை கொடுத்தாலுமே கூட, அவர் அழைக்கும் பொழுதுதான் சென்றார். ஒவ்வொருவரும் அழைக்காமல் அவர் போனதே இல்லை, அழைத்து அவர் சென்றார். ஆகவே உங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தரை நீங்கள் அழைக்காமல் இருந்திருந்தால் பெருநஷ்டம் உங்களுக்கு உண்டாகிவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலே எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள் தான் எஞ்சின்னு இருக்கும். எல்லாம் உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ், உங்களுடைய குரலையும் வைத்து கர்த்தரையே மிஞ்சி வரலாம் கூட நீங்கள் எண்ணிக்கொள்வீர்கள். கர்த்தர் ஆளுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் இல்லாமல் எப்படி நீங்கள் ஆளப்பட முடியும்? என்னை ஆளும் இயேசு ராஜா என்று அவரை கூப்பிடுங்கள், வருந்தி கூப்பிடுங்கள். ஐ டூ டெய்லி, தினசரி செய்யும். தேட்ஸ் மை ஜாய். அவர் அழைப்பதும் அவர் என்னை ஆளுகை செய்வதும் எனக்கு கிடைத்த ஒப்பற்ற பாக்கியம். நானாக ஒன்றும் செய்ய துணிவதில்லை. அகங்காரம் எனக்கு இருப்பதில்லை. ஆத்திரங்கள் எனக்கென்று பெருமையை வைத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் நான் ஒரு கழுதை மேலே உட்கார்ந்திருக்கிறவர் தான் ராஜா. அவர் எங்கே இட்டு செல்கிறாரோ அதுதான் நீதியின் பாதை. என்னை நீதியாய் நடத்துகிற அவர் செல்கிறார்.
எங்கு நடத்தினாலும் போவேன், ஏனென்றால் முதுகிலே என் ராஜா அமர்ந்திருக்கிறார், நான் ஒரு கழுதை. அதுபோன்ற ஒரு நிலையில்தான் கர்த்தரை மையப்படுத்தி நாம் இந்த பூமியிலே வாழ முடியும். அதுபோன்ற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நாட் ஸோ மெனி, அநேகர் இல்லை. வெரி சேட் திங். காலங்கள் முடிய போகிற நேரத்தில், உலகமே சுருட்டப்பட வேண்டிய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மதிமயங்கி எங்கேயோ கிடக்கிறார்கள். அதுபோன்ற நிலையிலும் நீங்களும் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு சிறு குழுவை நம்பி இங்கே வருவதை விட உங்கள் மன இஷ்டத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பெரும் கூட்டத்தை நாடி நீங்கள் போவது நலம். அங்கே உங்களுக்கு ஏற்றாற்போல் ஆடலும் பாடலும் உங்களுக்கு ஏற்ற விதத்தில் போய் அவர்கள் சொந்த வழியிலே செல்வதற்கு முடியும். ஏனென்றால் there is no Lord there. கர்த்தர் இல்லை. இதை செய்ய என்றும் செய்யக்கூடாது அங்கே சொல்ல ஆளுகள் இருப்பாரா? கர்த்தர் அங்கே இருப்பாரா? கர்த்தருடைய ஆளுகையில் தான் அங்கே நடக்குமா? எங்கே நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ, என்னுடைய நாமத்தில் என்ன பண்ணுறது? உங்களுடைய நாமம் மையப்படுவதாக என்று எழுதியிருக்கிறதை அப்படி நாமம் மையப்பட வேண்டும். நாமத்திற்கு களங்கம் உண்டாகிவிடக்கூடாது. அப்படி நாமம் பரிசுத்திற்கு அசுத்தம் உண்டாகிவிடக்கூடாது என்று அந்த ஒரு கூடுகையிலே ஒரு கூடு இருக்கிறதே, அந்த 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் அவர்கள் மையமாய் நடுவிலே இருப்பேன் என்று சொன்னவர் இல்லை என்றால், நீங்கள் 2 லட்சம் பேர் கூடினால் அங்கே நடுவே அவர் இல்லை என்றால் பிரயோஜனம் என்ன? ஆகவே நீங்கள் கர்த்தரை மையமாய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழாமல் இங்கே ஏன் அல்லாடி போய் ஒரு 40 பேர் இருக்கிற இடத்துல வந்து நிற்க வேண்டும்? Go there, somewhere else go there and enjoy whatever you want. ஏனென்றால் you don't want your Lord. உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு தேவையில்லை. இங்கே ஆண்டவர் இங்கே தேவையாக இருக்கிற அப்படின்னாலே we have to say sometime, இந்த சிறுபிள்ளைகளையும் பார்த்து don't do that என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. This is wrong, இப்படி செய்ய வேண்டிய தவறு என்று நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் my Lord கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஒரு மெய்ப்பனை பார்ப்பார். அந்த மெய்ப்பன் அந்த ஆத்துமாவை அவன் நடத்துகிறானா என்று அவன் பார்ப்பான். நன்றாய் நடத்துகிற ஒரு மெய்ப்பன் என்று அவனுக்கு பெயர் உண்டாக வேண்டும் என்று விரும்புவார். ஆகவே அதுபோன்று கர்த்தரே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஏன் அல்லாடி போய் ஒரு சாதாரண ஒரு சிறிய கூட்டத்தில் அமர வேண்டும்? ஐ வில் ரெக்கமெண்ட் சம்டைம்ஸ், என்ன நாங்களே கொஞ்சம் எங்களை பார்த்து ரெக்கமெண்ட் துரத்து நான் சொல்லவில்லை. ஐ வாண்ட் யூ டு நோ த வேல்யூ. அந்த மதிப்பை உணரும்படி தான் நான் பேசுகிறேன். ஏன் இவ்வளவு பாடுபட்டு ஒரு சிறிய இடத்திற்கு வருகிறோம் என்றால், த லார்ட் இஸ் இன் த மிஸ்ட். கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய நாமம் மையப்பட வேண்டும் என்று ஆத்திரம் கொண்டவர்களாய், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. சூரிய உதயம் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சுத்தமுள்ள காணிக்கை படைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஆத்திரம் கொண்டு ஒரு சிறு கூட்டத்தார், அது 2 அல்லது 3 பேராக இருந்தாலும் God is in their midst, நடுவிலே இருக்கிறார் என்பதை வேல்யூ பண்ண வேண்டும். எவ்ரிபடி, எல்லோரும் வேல்யூ பண்ண வேண்டும். யூ மஸ்ட் டீச் யுவர் சில்ட்ரன், வேல்யூ பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சபையில் ஏன் இப்படி நடந்தா என்று கேட்க வேண்டும். அந்த பிள்ளைகளை முன்பெல்லாம் பாடல் புத்தகத்தை வைத்து பாட வைப்பீர்கள். பிள்ளைகள் பாடல் புத்தகத்தை தொடர்ந்து பாடுவதில்லை. ஜெபம் சொல்ல கற்றுக் கொடுப்பீர்கள். இப்பொழுது அது கூட இந்த பிள்ளைகள் செய்வதில்லை. முந்தினதை விட பிந்தின ரசம் அதிகமாக நல்லதாக இருக்க வேண்டும் என்ற கர்த்தர் அங்கே இருந்திருக்க வேண்டும். கர்த்தரை ஓடு வளருகிற வாழ்க்கையை இல்லாமல் குறைக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்திருந்திருக்கக்கூடாது. இப்படியாக கர்த்தருடைய ஆலயத்தில் நடைபெற வேண்டும், இப்படிலாம் டோன்ட் சவுட் லைக் தேட் என்று பிள்ளைகளை விசாரித்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு எல்லாவற்றிலும் ஒரு சீரியஸ்னஸை உடைய ஒரு சபை தான் கர்த்தர் நடுவே இருக்கிறார். அந்த சபையிலே கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிற அப்படின்னாலே நானும் நீங்களும் உங்கள் குடும்பமும் என் குடும்பமும் உங்களுடைய கையிட்டு செய்கிற பணிகளும் என்னுடைய பணிகளும் ஒன்றிலும் தாழ்ச்சி வருவதில்லை. ஏனென்றால் அவரே என் மெய்ப்பராக இருக்கிற அப்படினால் ஐ வாண்ட் நத்திங், வேறு எதுவும் வேண்டாம். செம்மையாய் நடத்தி விடுவார். நம்ம ஆத்துமாவை நடத்துவார். நம்முடைய ஆத்துமாவை அமைதியில் வரும்படி செய்வார். நம் ஜெபம் செய்ய கடவோம். கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து யாராயிலும் 1-2 பேர் சிஸ்டர்ஸ் 2 பேர் ஜெபம் செய்யுங்கள். பரலோகபிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய திருநாமத்தை எங்கள் மத்தியிலே மையப்படுத்தி தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கென்று உம்முடைய சொந்த ஜனமாக எங்களை கரம் பிடித்து எல்லோரையும் அந்த நீதியின் பாதையில் நடத்துவீராக. உம்முடைய சரியமான சபையை அன்புள்ள குடும்பமாய் ஊன்ற கட்டப்படுவாராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.